ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பாய்ஸ்க்கு 47 பாய்ஸுக்கும் 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒருத்தவங்க பர்த்டே ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் 47 கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறேன்டா. அதில் ஃபஸ்ட்டு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா, ஸோ விஷ் பண்ணுவோம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. தென் ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்க நினைக்கிறேன். கமெண்டில் கூட நிறையா பேர் ஒய்என் நேமில் ஒய்என்னா யுவர் நேம்னு எனக்கும் தெரியுமா, தெரியாமலாம் நான் போடல. எல்லோரும் ஒய்யன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அந்த கேரக்டருக்கு ஒரு ஹீரான் நேம் வைப்போம், காமனாக ஒரு நேம் இருக்கட்டும்னு வச்சது தான். மற்றபடி யுவர் நேம் அது என்ன ஒய்யன்னு எனக்கு சொல்கிறத விட ஒரு நேம் இருந்தால் நல்லாக்குன்னு தோணுச்சு. மற்றபடி இதில் எதுவும் கிடையாது. சும்மா ஒய்யன்னு சொல்லி போடுங்க. இன்னொரு விஷயம், நான் எப்போவுமே கொஞ்சம் யூனிக்காக தான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு எல்லாரும் மாதிரியும் ஏன் நம்ம போகணும், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு தான் நான் ஒரு நேம் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் ஒய்யன்னு போடுறதுனால நான் அதில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மெயின் ஹீரான் நேம் வச்சேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அதை ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்காதீங்க. நான் ஒய்யன்னு சொல்ல மாட்டேன். நான் இந்த கேரக்டருக்கு ஹீரா, அதாவது நீங்கள் தான் இந்த ஹீரா. நான் வந்து மேக்ஸிமம் நேமும் யூஸ் பண்ண மாட்டேன். ஹீராங்கிற பேரை கம்மி தான், எங்கேயாவது நீங்கள் தேவைப்படுற இடத்துல தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் நீங்கன்னு தான் பேசுகிறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் எனக்கு தெரிலடா. அதனால் ரிப்பீட்டடாக அதை பண்ணாதீங்க. சரி, ஓகே. இந்த 2 ஷாட்டோட நேம் ரூத்லெஸ் மாஃபியாஸ் ஸ்பை லவ்வர். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பைக் ரேஸ் நடந்துட்டுருக்கு. சும்மா உருன்னு பைக்கை ரைஸ் பண்ணிவிட்டு அங்கே ஆளுக்கு ஒருத்தவங்க நேம் சொல்லி வின் பண்ணணும்னு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சியரப் பண்ணி அப்படியே கத்திட்டு இருக்காங்க. இங்கே நம்மளோட மெக்னா லைன்ஸ் எல்லாம் அப்படியே வந்து நிற்கிறாங்க. அவனுங்க அப்படியே 3 பேரும் வந்துட்டு அவனுங்களோட பைக்கில் வந்துட்டு அவனுங்களுக்கு ஒரு ரேஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுங்க பைக் ரேஸ் தான் வந்திருக்கானுங்க. எப்போ அவனுங்க உள்ளே இறங்கினாலும் அவனுங்க தான் வின் பண்ணுவானுங்க. ஸோ அப்படியே வந்து 3 பேரும் வரிசையாக நிற்க, இந்த டைமும் என்னடா எவனுமே வரலையா, நம்ம மட்டும்தான் ரேஸ் போகிறோமா அப்படிங்கிறானுங்க. நம்மளுக்காண்டு எல்லாம் பயந்துக்கிறானுங்க. இப்போயும் நமக்கு தான். சரி, நம்ம 3 பேர்த்தில் யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்குள்ளே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் பிரதர்ஸு. ஸோ இப்போ நம்ம ஜேகே, தாயாங்கு, ஜிமின் 3 பேரும் அப்படியே வரிசையாக நிற்கிறானு. இவனுங்க கிட்டே எவன் சண்டைக்கு போக முடியும்? ஜெயிச்சாலும் அடிப்பானுங்க, தோத்தாலும் அடிப்பானுங்க. எதுக்கு வம்பு? பேசாமல் அவனுங்களே ரேஸ் வச்சு அவனுங்களே ஏதோ பண்ணிக்கட்டும். அவனுக்குள்ளே நம்ம ஒதுங்கி நட்டு வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கிக்கிறானுங்க. யாருமே ரேஸ்க்கு போகல. அப்போது சரி, அப்போ யாரும் வரல, நாங்கள் மட்டும் தானா, பெட் அமௌண்ட்லாம் அப்போ எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கேட்க, மற்றவங்களாம் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்னடா சவ ஊர்வலமாக போயிட்டுருக்கு, சத்தத்தையே காணோம், இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, அது அப்படின்னு அப்படியே எல்லாம் அப்படியே பயத்து சத்த நாடி அடங்கி இந்த ரேஸ் நடக்கிற இடமே அப்படியே அமைதியாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உருமா, அது ஜேகேன்னு சிலர் கத்துறாங்க. என்ன அவன் பேர் மட்டும் கேட்குது அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமின்னு சிலர் கத்த. அப்போது எனக்கு இல்லையாங்கிற மாதிரி தயாங்க பார்க்க, இப்போ 3 பேரோட நேமும் ஈக்குவலாக அப்படியே சவுண்டாக கேட்குது. அது வச்சுக்கலாமடா ரேஸு அப்படின்னு அப்படியே 3 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு ஆப்வியஸ்லி நான் ரெடி அப்படின்ட்டு அப்படியே அவனுங்களோட பைக்கை ரேஸ் பண்ண. அப்போ அங்கே ஒரு பைக்கு ரொம்ப ஸ்பீடாக அப்படியே வந்து நிற்குது. இவனுங்களே ஆச்சரியமாக, எவன்டா அவன் நம்ம கூட போட்டி போட அப்படிங்கிற மாதிரி, போட்டிக்கு நாங்கள வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஹெல்மெட்டை கழட்டாமே அப்படியே ஒரு ஃபீமேல் வாய்ஸ். அதை கேட்டது 3 பேரும், ஹே பையன் நினச்சா பொண்ணு, அது இவ்வளோ தைரியமா அப்படிங்க, எங்ககிட்ட முதல் அளவுக்கு உனக்கு தைரியமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஹே இங்கே என்ன பொண்ணு ஆணுன்னு ரேஸுக்கு ரெடியா அப்படின்னு மட்டும் கேட்குறீங்க. அவனோ ஓ அவ்வளோ திமுறா, பசங்களே பயந்து ஓடுறானுங்க, இவளுக்கு திமிர பற்றியா, ஓகே நாங்கள் ரெடி அப்படிங்கிறானுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபினிஷிங் லைன், அதை சாரி ஸ்டார்டிங் லைனில் எல்லோரும் நிற்கிறீங்க. அப்படியே நீங்கள் உங்களோட பைக்கை ரேஸ் பண்ண அப்படியே பார்க்குறானுங்க 3 பேரும் உங்களை ஒரு மாதிரி திரும்பி அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக. நீங்களோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்ஸ் அந்த இது ஏன்னா ஃப்ளாகை அசைச்சதும் அப்படியே செம்மையாக ரைஸ் பண்ணிட்டு போகிறீங்க. பாய்ஸ் ஆல்சோ பாரா இவளை அடிட்டு விடக்கூடாதுன்னு அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுட்டு நீங்களும் போகிறீங்க, அவனுங்களும் வரானுங்க. முன்ன பின்ன அப்படியே மாறி வருது. நீங்கள் முன்னாடி போகும்போதெல்லாம் எல்லோரும் சேர் பண்ணி கத்துறாங்க. பிகாஸ் இது நாள் வரைக்கும் அவனுங்க கிட்டே போட்டி போட யாருமே வரமாட்டாங்க, பயந்துக்குவாங்க. அப்படியே வந்தாலும் அடித்து விரட்டிடுவாங்க. ஸோ
இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அவனுங்களுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆரவாரம். எல்லாரும் அப்படியே தன்னை மறந்து பசங்களை சேர பண்ணுறதை விட்டுட்டு உங்களை சேர பண்ண யாரே தெரில, பட் நீ தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களோ அப்படியே திருப்பி பார்த்து ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அப்படியே பைக்கை அப்படியே செம்ம ஸ்பீடாக கொண்டு போயிட்டு பாய்ஸே கொஞ்சம் தடுமாறானுங்க. ஏய் யாரா இவ எங்கேருந்து வந்தாங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்படியே நீங்களோ அசால்ட்டாக அப்படியே வெண்ண மாதிரி வலிக்கிட்டு பைக்கை செம்மையாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அப்படியே அவங்களும் பரவாயில்ல விட்டு பிடிப்போம் இந்த குருவிங்கிற மாதிரி தான் விடுறானுங்க. நீங்கள் அவங்க அப்படின்னு முன்ன பின்ன வந்து கடைசியில் நீங்கள் செம்மையாக வந்து ஃபினிஷிங் லைனே தொட்டுக்கிறீங்க. தொட்டதுமே அவனுங்க இவ்வளோ விடக்கூடாது யார் இவ அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் 3 பேரும் அப்படியே அட்டன் டயத்தில் வந்து பின்னாடி நின்று ஒருன்னு அப்படியே பைக்கை ரைஸ் பண்ண நீங்களும் அசால்ட்டாக கண்டுக்கவே இல்லை. பெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு அப்படியே இறங்கிடுங்க. அப்போ கொல்லணும் இந்தாங்க உங்களுக்கு தான் எல்லா அமௌண்ட்டும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டை கொடுக்க நீங்கள் அப்படியே வாங்கிட்டு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற எல்லாருக்கும் இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு தான் டேக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விசிறி விடுறீங்க. அங்கே உள்ளவங்களாம் ஏன்னு ஓடி வந்து எல்லா பணத்தையும் பொறுக்க நீங்கள் அந்த கேப்பில் அப்படியே பைக்கை ரைஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்பாய் உங்கள் 3 பேரும் நீங்கள் இறங்குனதும் உங்கள் மூஞ்சி பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து கிளம்ப யார் அவன் தெரியல இதுங்க வேறு அப்படின்னு தள்ளுகடை நகத்து நான் எங்கே எல்லாம் பணத்தை பொறுக்கிறதுல இருக்குதுங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போனதும் திரும்பி பார்க்குறீங்க. அவனுங்க அப்படியே உங்களை பார்த்துட்டுக்கா நீங்கள் ஜஸ்ட் அந்த முன்னாடி இருக்க மிரர் இருக்குங்களா அதை மட்டும் அப்படியே தூக்கி விட்டு ஹெல்மெட்டில் அப்படியே அவனுங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு போக அடிங்க கொழுப்பை பற்றி அவளுக்கு யாரா இவ மூஞ்சும் தெரில ஆளும் தெரிலன்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். இவனுங்களால ஒன்றுமே பண்ணல ஷிட் அப்படின்னு 3 பேர் அட்ட டயத்தில் அப்படியே தொடையில் குத்திக்கிட்டு இவங்க வேற தள்ளுகடா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டாங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. நீங்கள் சிரிச்சிட்டே அப்படியே பைக்கில் வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. ஷோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஓரம் கட்டி அப்படியே அப்பா எங்கம்மா இருக்க? இதோ வீட்டுக்கு தான்ப்பா வந்துட்டுருக்கேன். உனக்கு இதே வேலையாக போச்சு, விளையாட்டுத்தனம் அதிகமாகிடுச்சு. டியூட்டி முடிஞ்சால் வீடு வந்து சேர மாட்டேன். அதோ வந்துட்டே இருக்கேன்ப்பா. எனக்கு திடீர்னு தான் ஒரு வேலை சொன்னாங்களோ அதான்ப்பா உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியாதா? என்கிட்டயே வா ஒன்றா அந்த செக் போஸ்ட்டில் பார்த்தேன்னா அவன் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போட்டு கொடுத்துட்டாரா அப்படின்ட்டு சரி டேடி தோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. போனதும் உங்கள் பைக்கை ஸ்டாப் அப்படியே தெரியாமல் சத்தம்லாமல் நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே சத்தம்லாம் போயிடும். இல்லை மம்மி கிட்ட மாட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு கால் எடுத்து வச்சது உங்கள் மம்மி லைட்டை பட்டு அப்படியே கையை கட்டி நிற்க தீ பத்திரகாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மம்மி அப்படிங்கிறீங்க. அடிங்க கல்யாணம் வயசு ஆயிடுச்சு இன்னும் இப்படி சுற்றிட்டாலே நீ உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறேன் பைக் ரைஸ் போகாதானே அப்படின்னு உங்கள் அம்மா காதை பிடிச்சி மம்மி அழைக்கிது மம்மி நான் எத்தனை பேரை என்கவுண்டர் பண்ணுறேன் நீ என்ன மம்மி என்ன என்கவுண்டர் பண்ணுற அப்படிங்கிறீங்க. உன்னை அடித்து விளக்காமல் விட்டது ரொம்ப தப்பாயிடுச்சு. ஒரே பொண்ணுன்னு உங்கள் அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்துட்டார். வர உன் சேட்டா அதிகமாகிட்டே போகுது மம்மி அப்படிங்கிற. போடி தள்ளி ஒரே வேர்வை நாத்தம் போடி ஃபஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கடை மேலே போய் அப்பாடா நல்ல வேலை இன்றைக்கி டோஸ் கம்மி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குளிக்கிறீங்க. ஷவர் ஆன் பண்ணி குளிச்சுட்டுருக்க உங்கள் கண்ணு முன்னாடி பாய்ஸ் அப்படியே வந்து நின்று தான் வருது. நம்மையே அவனுங்களை பற்றி நிற்கிறோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஒவ்வொருத்தனும் செம்மையாக இருந்தானுங்க அப்படின்னு நீங்களே அவனுங்களை ரசிச்சுட்டு ஒரு வழியாக குளிச்சுட்டு அப்படியே வரீங்க. அப்படியே கீழே வந்ததும் உங்கள் மம்மி வந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சாப்பாடெலாம் எடுத்து வைக்க நீங்கள் சாப்பிட்டுட்டே நீ சாப்பிட்டியா மம்மி அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப தான் அக்கறை அப்படிங்கிறாங்க. மம்மி சாப்பிடு மம்மி டேடி எங்கே சாப்பிட்டாரா அப்படின்னு. உங்கள் டேடியோ போ நீ வந்ததுலேருந்து டேடி இங்கே தான் இருக்கேன் டேடி உன் கண்ணுக்கே தெரியல போல் அப்படிங்கிறாரு. ஐயோ டேடி நீங்கள் எங்கே தான் இருந்தீங்களா நான் பார்க்கவே இல்லையே மம்மி தான் அதுக்குள்ளே எனக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்களே நான் எங்கே பார்க்குறது ஹட்டி வாலு அப்படின்னு உங்கள் அம்மா அடிக்கா. சரி சாப்பிட்ற வரைக்கும் உங்கள் அப்பா அமைதியாக இருந்துட்டு இங்கே பாரு ஹீரா அப்படியே பண்ணிகிட்டு இருக்காத நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை. ஓகே டேடி இனிமேல் போக மாட்டேன். இங்கே பார் நீ ஒரு போலீஸ் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கூடா இப்போலாம் குழந்தைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காத. இந்த ரேஸ் உனக்கு பிடிக்குது எனக்கு தெரியுது ஆனால் இதுவே சட்டவிரோதம். இதை நீ பண்ணது நீ ஒரு போலீஸ் வந்துட்டு பண்ணலாமா? சரி டாடி. ஆமாம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இப்படி தான் சொல்கிறீங்க. அவளும் சரின்னு மண்டையாட்டுவா அப்புறமா மறுபடியும் பாலையை குரடி கதவை திரட்டின்னு ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல மம்மி அப்படிங்கிறீங்க. சரி சாப்பிட்டு போய்டு காலையில் டியூட்டிக்கு வர நீ கிளம்பணும்ல. ஓகே மம்மி லவ் யூ மம்மி அப்படின்னு அப்படியே உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு கிஸ்ஸை போட்டு நீங்கள் ஓட உங்கள் அப்பாவோ விளையாட்டு பிள்ளையா இருக்கா அப்படிங்கிறாரு. இதில் இவ போலீஸ் வேறு அப்படின்னு உங்கள் அம்மா சலிச்சுக்கிறாங்க. வெற்றி என் பொண்ணு எவ்வளோ பெரிய போலீஸ் தெரியுமா நீ நினைக்கிற மாதிரிலாம் அவள் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட தான் இப்படி குழந்தைத்தனமாக இருக்கா. ஆனால் அவன் முன்னாடி அக்யூஸ்லாம் என்னடா அலறானுங்கடி. என் பொண்ணு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தெரியும்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் மெச்சுக்கணும். எனக்கு வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளை பற்றி வச்சுட்டு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் இல்லாமல் சும்மா போலீஸ் வேலையை சேர்த்து விட்டு தண்டந்தோட எனக்கு பயமாக இருக்குது.
இதுக்கு பத்தாதுக்கு இந்த ரேஸு கீஸுன்னு வேற போகிறான். விழுந்து எங்கேயாவது வாரி காலு கையை உடச்சிட்டு வந்தால் எவன் கட்டிக்குவான்ல? ஏன் நீ கவலைப்படுறா? அதான் என் ஃப்ரெண்டோட பையன் இருக்கானே, அவன் இவன் மேலே ஒரு கண்ணாக இருக்கான். எது அந்த ஜானை சொல்கிறீங்களா? ஏன்டி அவன் நல்ல பையன் இல்லையா? நல்ல பையன்தான், பட் ஏன் பொண்ணு அளவுக்கு இல்லையே. என் பொண்ணு இப்படி இருக்காளே, இவளுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தனை தான் பார்க்க முடியும். அம்மாஞ்சியை பிடிச்சி கட்டி வச்சா அவள் எங்கே கட்டிக்குவா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல, அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி பேசிகிட்டு இருக்கா. இங்கே 3 பேரும் அப்படியே செம்ம காண்டில் அப்படியே உள்ளே வந்து பைக்கை டமார்னு போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து அந்த கீஸ் அப்படியே த்ரோ பண்ணிட்டு போகிறானுங்க. ஏய் என்னங்கடா நீங்கள் பாட்டுக்கு அப்படி கீஸை போட்டு போகிறீங்க? ஏய் கூப்பிட்றதுக்கு அவன் காதில் அது விழுக்குதா? சாப்பிட்றீங்களா அதான் சொல்கிறீங்களாடா? அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்கா. அவனுங்க திரும்பி அப்படியே ஒரு முறை தான் அவங்க அம்மாவே, என்ன சாப்பிடவல்ல அப்படிங்கிறாங்க. சாப்பாடை எடுத்து வைங்க வருவோம், சும்மா இது கத்திட்டே இருக்கீங்க அப்படிங்கிறானுங்க. அடிச்சேன்னா பார்த்துக்கோ, எவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அவங்க பசங்க தானே மாம் அப்படிங்கிறானுங்க. பின்ன டைம் என்னடா? கண்ட நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உள்ளே விட மாட்டேன். எத்தனை டைம் சொல்கிறது? அம்மா நாங்கள் மாஃபியாம்மா, கொஞ்சமாவது மரியாதை கொடு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்ல, எவனாக இருந்தால் எனக்கு என்னடா, நீங்களாம் என் பசங்க, எனக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோ. இங்கே பார், இனிமேல் கரெக்டான டயத்துக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே வரலாம், சாப்பாடும் கிடைக்கும். இந்த மாதிரி டயத்தில் வந்தீங்க உள்ளே விட மாட்டேன். அதுக்குன்னு எங்கேயாவது சுத்த போயிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க, எங்கே போனாலும் அங்கே வந்து மிதிப்பேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் மாஃபியாவா நீ மாஃபியாவான்னு தெரியலம்மா அப்படிங்கிறா தயாங். நான் தாண்டா அவங்கள பெற்ற, நான் தான் பெரிய மாஃபியா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. சரி இப்போ என்ன போகிறோம், போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டேட் எங்கே ரூமில் இருக்கார், சரி அவரையும் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போய் அவங்க அப்பா பார்க்க. அவங்க அப்பா வந்துட்டு பெரிய மாஃபியா. ஸோ அவருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால இப்போ அவர் போகிறதில்ல வெளியில், இவனுங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்குறானுங்க. அவனுங்க வந்தானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஆரம்பிக்கா. அவங்க அம்மாவை இப்போ எதுக்குடா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் வரலையே அவனுங்க அப்படிங்கிறானுங்க. வந்தாங்க உங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆக்சுவலி இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஹயாங் லைன்ஸ் தான், வேறு யாரும் இல்லை, நம்ம 4 பாய்ஸ் தான். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க 2, அதாவது அப்பா 1 2 பேருக்கு அம்மா 2. ஸோ நம்ம ஹயாங் லைன்ஸ்க்கு ஒரு அம்மா, அவங்க தான் மூத்த தாரம், இவங்க அம்மா வந்து 2ஆம் தாரம். இவர் வந்து இவங்கள தான் லவ் பண்ணி கிளம்பிட்டார், அவங்கள வந்து வீட்டில் பார்த்து கிளம்பிடுச்சு. அதனால் அவங்க மேலேயே அவருக்கு அஃபெக்ஷன் இருக்குது, பட் அவங்கள விட இவங்க மேலே அதிகமான அஃபெக்ஷன். அதனால் அவங்க அம்மா விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. நம்ம ஹயாங் லைன்ஸ்க்கெலாம் அதனால் இவர் மேலே செம்ம காண்டு, அம்மா விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னு அதிகமாக பார்க்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்கனால வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதை பற்றி தான் ஜிமின் கேட்குறாங்க. 2 கேங்குக்கும் ஆகவே ஆகாது, இதுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவனுங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா ஜிமின் கேட்டுருக்கா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹயாங் லைன்ஸ்லாம் அப்படியே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போயிருக்காங்க. 4 பேர் அப்படியே உட்காந்துட்டுருக்கா. அங்கே அவங்கள கவுக்கணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணி, அந்த பொண்ணை அப்படியே அவங்கள செடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக குறையமாக ட்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ரிங்க்ஸ் ஊற்றிக்கிட்டே அவங்கக்கிட்ட உரசி அப்படிலாம் பண்ணுறாங்க. அப்படியே கிட்ட வரும்போது ஆரமோ அப்படி பிடிச்சி தள்ளிவிட்டு ஏய் அப்படின்னு வந்து நிற்கிறான். மற்ற 4 பேரும் அப்படியே 3 பேரும் வந்து நிற்க, மொத்தமாக 4 பேரும் அப்படியே சிங்கம் மாதிரி வந்து நிற்க. அந்த பொண்ணு பயந்துடுறா, கண்ணை கசக்கிட்டு. மனுஷங்க தானா, நமக்கு ஒரு நிமிஷம் இவனுங்க பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி தெரிஞ்சானுங்க அப்படின்னு அப்படியே பார்க்குது. என்ன அட்வான்டேஜ் ஓவராக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாது ஜின்னு. அது வந்து அப்படின்னு அந்த பொண்ணு பயப்பட, இங்கே பாரு எங்களா தொடர்னா கூட அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதெல்லாம் உன்கிட்ட இல்லை, எங்கள் டேஸ்ட்லேயே நீ இல்லை அப்படிங்கிற ஜியோப். அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறா. என்ன அப்படி பார்க்குறா? நாங்கள் கண்ணை செஞ்சா எங்கள் படுக்கைக்கு வர எத்தனையோ பேர் இருக்காங்க, பட் நாங்கள் மாஃபியா தான், இந்த மாதிரி பொம்பளைங்க பின்னாடி போகிற ஆள் கிடையாது. பெண்கள்னாலே எங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அதுவும் எங்களுக்கே தேவைன்னா மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அப்படியே 4 பேத்தையும் பார்த்துட்ருக்கா அந்த பொண்ணு. இந்த மாதிரி சீப்பாக இன்னொரு டைம் நீ பிஹேவ் பண்ண அப்படின்னு அப்படியே 4 பேர் அட்டன் டயத்தில் திரும்பி ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோட பார்க்க அவனுக்கு இல்லை. ஆத்தி என்ன இவனுங்க இந்த பொண்ணை வச்சு இவனுங்களை கவுக்கலான்னு பார்த்தா இப்படி நிற்கிறானுங்களே அடிக்கிறவர் பார்க்குறாரு. என்ன நீ மிட் நைட்டில் இந்த மாதிரி மீட்டிங்னு சொல்லும் போதே நாங்கள் நினச்சோம், எதுக்குடா இந்த நேரத்தில் மீட்டிங் கூப்பிட்றான்னு, இதுக்கு தானா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறோம், நீ டீல் பேச கூப்பிட்டியா இல்லை மாமா வேலை பார்க்க கூப்பிட்டியா அப்படின்னு அப்படியே சுகர் என்ன அப்படின்னு அவர் பார்க்குறாரு. பின்ன என்ன அப்படின்னு ஆரம் அப்படியே கண்ணை லோட் பண்ணி அவன் நெத்தியில் வைக்க, ஐயோ என்ன பண்ணிருக்கா பாஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறான். என்னடா என்ன நினச்சிட்ருக்கேன், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, தெரு நாய் மாதிரியா, கண்ட நாய் கூடயும் செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் போகலை அப்படிங்கிறானுங்க. அப்படியே ஜென்னோப்பா அப்போ அப்படியே அவனுங்க பயந்து போய், இல்லை அது வந்து அப்படி இல்லை, சும்மா உங்களுக்கு ஒரு ஹாப்பி, எங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கா நீ யாரா அப்படின்னு ஜெயப் சொல்கிறாரு. அது வந்து அப்படின்னு அவன் அப்படியே திணற. எங்கள் பார் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க லிமிட்டில் இருந்தால் தான்
எங்களுக்கு எல்லாம் மீறினா அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல டப்புன்னு கன் ஃபயர் ஆகும். அப்படியே அந்த பொண்ணு இல்லை அப்படியே பயந்து பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு மேலே மட்டும் படலை, பட் எல்லா இடத்துலையும் அப்படியே செத்துறது. 4 பேரும் அப்படியே கண்ணா பின்னான்னு சொல்ல அந்த ஆள் அதுக்கு மேலே இல்லாமல் போச்சு, இன்றைக்கி நம்ம டெட் பாடி தாங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கோம். அப்போ அப்படியே இன்னொரு டைம் இந்த மாதிரி எங்ககிட்ட நடந்துக்கிட்ட ஓ உசுறு உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாரி அப்படிங்கிறாரு. ஓகே இப்போது இந்த டீல் எங்களுக்கு பிடிக்கல, ஸோ கேன்சல் அப்படின்ட்டு அப்படியே எழுந்து அசால்ட்டாக நான் போய் ஐயோ தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் சார் சார் ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வரான். ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே திரும்பி முறைக்க அந்த ஆள் அப்படியே நின்றுறான். இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்ச உனக்கும் உசுறு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜின்னப்பா மிரட்ட. அதுக்கு மேலே அவன் நகருவான், அவ்வளோதான். அந்த பொண்ணை வாரி சுருட்டி எழுந்து அவன் அந்த ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி ஆற்றி ஆளை விடுறாடே, காசு நிறையா தரங்க, ஏதோ அவனுங்களை செடியூஸ் பண்ணலான்னு வந்தால் உசுருக்கு உத்தரவாதம் போல் இல்லை போலையே அப்படின்னு அவள் பயந்து போய் ஆளை விடுங்க அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறா. அப்படியே 4 பேரும் வந்து அப்படியே அவங்களோட காரில் ஏற. அப்போ தான் அவங்க ஜிமினோட அம்மா இருக்காங்க, அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. இவங்க எதுக்கு நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு ஜின்னு பார்க்குறாரு. கொஞ்சம் அவங்க 4 பேர்த்தில் ஜின்னு தான் கொஞ்சம் பரவாயில்ல அமைதியான டைப், மற்ற எல்லாமே ரொம்ப ரக்கடு. ஸோ அதனால் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆரம் யார் அப்படின்னு கேட்க அது சித்தின்னு சொல்கிறா அப்படின்னு சுகா சொல்ல டே நீ வேறு அவங்க தான் அவங்களுக்கு என்னவா அப்படின்னு ஜியோப் கேட்குறாரு. அது தெரியலையே, கால் பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணால் தெரியும். நீ என்ன அவங்களோட கான்டாக்டில் இருக்கியா அப்படின்னு அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வியாக கேட்க ஜின்னோப்பா அட்ட இருங்கடா ஃபஸ்ட்டு ஏன் கால் பண்ணாங்கன்னு கேட்டுக்கிறேன், நீங்கள் வேறு சாவடிக்கிறீங்க அப்படின்ட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன். இப்போ டாக் ஆஃப் த சிட்டி எங்கள் அப்பா தானே, எல்லா பக்கம் மீடியாவில் போயிட்டுருக்கேன் நியூஸ், அதே சொல்லவா கால் பண்ணிங்க அப்படிங்கிறாரு. அது ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஆனாலும் அவர் உங்களெல்லாம் பார்க்கணுன்னு இதே வேலையாக போச்சு அவருக்கு. எங்களை பார்க்கணும் சும்மா இருக்கிற வேலை இல்லை. எங்கள் அம்மாவை பிடிக்கலன்னு தானே உங்கள் கூட வந்தார், அப்புறம் என்னம்மா அப்படின்னு ஆரம் பிடிக்கி கத்துறான். அது இல்லைப்பா அப்படின்னு அவங்க திணற. இங்கே சுகா சும்மா வந்து போயிட்டு இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க, அவரெல்லாம் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்க. என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா அதை அந்தாலும் நினைக்கல, எங்களையும் எங்கள் அம்மாவையும் வேணான்னு விட்டு போனான், அப்புறம் என்னத்தை இப்போ மட்டும் பொத்துக்கிட்டு வலிதான் அப்படின்னு ஜேப் கத்த. ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்க எனக்காக அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஜிமினோட அம்மா. ஸோ வந்துட்டு பாய்ஸ்க்கெலாம் அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அப்பா தான் இப்போ தப்பு பண்ணார் தவிர அவங்க கிடையாது, அவங்களுக்கே தெரியாது அவர் 2ஆம் கல்யாணமே ஒரு கல்யாணம் ஆனவர், அதெல்லாம் ஏமாற்றி தான் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்க மேலே எந்த கோவம் கிடையாது. ஏன்னா கொஞ்ச நாள் கூட தான் இருந்திருப்பாங்க. ஜிமின்லாம் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் அவங்க தான் இருந்திருப்பாங்க கூடவே. அது வரைக்கும் அவங்க நல்லா தான் இவங்களையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். அதனாலே அவங்க மேலே ரொம்ப கோவப்படாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக பேசுவாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த பங்காளி பகையாளி மாதிரி நம்ம ஜிமினு தயாங்க ஜேக்கெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு என்ன இருந்தாலும் நம்மளோட ஷேருக்கு வந்துட்டானுங்கிற மாதிரி கொஞ்சம் கோவப்படுவாங்க. மற்றபடி ரொம்ப கோவம் அவங்க அப்பா மேலே தான். அதனால தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜின்னோ டே அமைதியாக இருங்கடா அப்படின்னு வாங்கி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க ஒருட்டு வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா சரி வரோம் அப்படின்ட்டு கட் பண்ணேன். யாரை கேட்டு நீ வரேன்னு சொன்னேன் அப்படின்னு மற்ற 3 பேரும் அப்படியே இருக்கிற. டேய் என்ன இருந்தாலும் நம்மளை பெற்றவன், அது அந்த ஆளுக்கு நினப்பில்ல, விட்டுங்கடா அவர் தான் பண்ணார் நம்மளும் பண்ணணுமா, இப்போ நீ என்ன தான் சொல்ல வர எனக்காக ஓகே அப்படின்ட்டு 4 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பானுங்க. வரும்போதே அவங்க அம்மா பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட அப்படின்னு மட்டும் பதில் சொல்லிட்டு எந்த ரூம் அப்படின்னு கேட்குறானுங்க. மேலே லெஃப்டில் செகண்ட் அப்படின்னு அவங்க சொன்னதும் கடற்கடன் மேலே வந்து கதவை டபாரு திறந்துட்டு உள்ள வரானுங்க. 4 பேர் வந்து எதுவுமே பேசலை. அப்படியே வந்து அங்கே உள்ள சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அவரோ சத்தத்தில் கண்ணை மெதுவாக முடிச்சு பார்க்குறாரு. பசங்களை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நல்லா வளர்ந்து நிற்கிற பசங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஒரு அப்பாவா அவருக்கு அப்படியே பார்க்குறாரு. எனக்கு அப்புறம் ராஜ்யத்தை ஆள போகிறேன் சிங்கங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவனுங்களோ என்ன இப்படியே பார்க்க தான் எங்களை கூப்பிட்டு விட்டிங்களா அப்படின்னு ஆரம்பிக்கா. ஏன்டா வந்தது இப்படி தான் பேசணுமா, ஒரு அப்பா அப்படி படுக்க இருக்கேனே அவனை பார்த்து விசாரிக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவர் பார்வை பார்க்க ஜின்னோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கலையே அப்படிங்கிறாரு. அதையே எத்தனை காலத்துக்குடா குட்டி காட்டுவீங்க அப்படிங்கிறாரு. ஜெயப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறான். அது சரி அவனுங்களை கூப்பிட்டது என்னை கொலை பண்ணி எனக்கு கொல்லி வைக்க மூட மாட்டானுங்க போல அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க. யூ ஆர் ரைட், நீங்கள் என்ன பண்ணீங்களோ தானே நாங்கள் திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு சுகா சொல்கிறான். என்ன இருந்தாலும் என் பசங்க என்ன மாதிரி தான் அப்படின்னு அப்படியே கருவமாக அவர் பார்க்க. தூத்தரிங்க யார் மாதிரி உங்களை மாதிரிலாம் நான் கிடையாது, நாங்கள் எங்கள் மம்மி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, சும்மா இதுக்கப்புறம் சேவை கிடக்கிற மாதிரி ஃபோன் பண்ணி எங்களை சென்டிமெண்ட்டாக பேசி இங்கே வர வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அப்படியே திரும்ப அவங்க சித்தி நின்றுட்டு பார்த்துட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க. அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கனால பெருசாக எதுவும் பேசிக்க மாட்டானுங்க. ஸோ அவனுங்க அங்கேருந்து கிளம்ப இதை அப்படியே ஜிமின் அம்மா சொல்லி முடிக்க
ஓ அவ்வளோதானா, பெருசாக சீன் எதிர்பார்த்தனே தயாங்க சொல்கிறான். என்னடா அப்படின்னு. இல்லை அப்பாவை போட்டு தள்ளிட்டு போவான்னு நினச்சேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். டே குழுப்படா அவங்களுக்கு அப்படின்னு. ஆமாம், இந்த ஆள் பண்ண வேலைக்கு தூக்கி வச்சு பூஜையாக பண்ணுவானுங்க, அப்படி தான் பேசுவானுங்க, எங்களை கூட எதிரியை பார்க்குற மாதிரி தானே பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்கிறான் ஜமீன். என்ன பண்ணுறது, நம்ம அப்படி நினைக்கலையே, நீங்கள் தான் அப்படி நினைக்கல, நாங்கள் நினைக்கலன்னு சொன்ன மாதிரி தயாங்க சொல்கிறான். அட பாவி அப்படின்னு அவங்க அம்மா பார்க்க, விடுங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சாப்பிட்டு அப்படியே அவங்க அப்பாவை ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பார்த்துட்டு, உனக்கு இதெல்லாம் தேவை தான் தகப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவனு. ஏண்டா அவனுங்க தான் அப்படின்னா நீங்கள் என்னடா அதுக்கு மேலே இருக்கீங்கிற மாதிரி பார்க்குறாரு. வேறு என்ன பண்ணுறது, உனக்கு 2 வேணுமா, ஒருத்தனுக்கு நிற்கவே முடியல 9 பொண்டாட்டிங்கிற மாதிரி நீ பாட்டுக்கு போகிற இடத்துலலாம் செட்டப் வச்சுக்கிட்டு தெரிஞ்சா என்ன பண்ணுறது, காண்டாகாமல் நல்ல வேலை எங்கள் 2 பேர் அம்மாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா வச்சுக்கோ ஏன் ஒரு கிராமமே உருவாக்கி விட்டதுக்கு எல்லாம் சொத்தில் பங்கேட்டு வந்தால் ஒன்றா அப்புறம் நாங்கள் கொல்றது தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்ல, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர் முழிக்க, என்ன தகப்பா அப்படி முழிக்கிற, ஓ பசங்க தானே நாங்கள் எங்களுக்கு தெரியாது, அப்போ என்னமா தான் நீங்களும் மடா அப்படிங்கிற பார்க்க, சிச்சி பொத்தி போகுது பாரு, எங்களுக்கு அதெல்லாம் நாட்டம் இல்லை அப்படின்ட்டு அவனுங்க அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. அவரோ 7 பசங்க இருக்கானுங்கன்னு பேர், ஒருத்தனுக்கு கூட நம்ம மேலே பாசம் இல்லைங்கிற மாதிரி இருக்க. அவங்க அம்மா இப்போ கரெக்டாக வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. நீயும் அடி இவனுங்க செஞ்சது பார்த்தாதுன்னு இப்போ நீ வேறு செய்ய வந்திருக்காங்கிற மாதிரி அவர் பார்க்க, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், நீங்கள் பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சே தீருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க பேரை சுத்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் படுத்துடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு சோம்பல் முடிச்சுட்டே அப்படின்னு வரீங்க. என்னடி ஒழுங்காக தூங்கணும், அதுக்கு தான் கண்ட நேரத்தில் வந்தால் அப்படின்னா, சரி மம்மி ஆரம்பிக்காத அப்படின்னு. என்னடி குளிச்சா இல்லையா, குளிச்சு தான் துணி மாற்றிட்டு இருந்தேங்க, பார்த்தா எங்கே அப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா, சரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாப்பிடு. ஆமாம் டேட் எங்கே அப்படிங்கிறீங்க. அப்பா ஏர்லியாகவே கிளம்பி போயிட்டாருமா, ஏதோ மீட்டிங் இருக்காமா சிஎம்மோட. ஐயோ அப்படின்னு நீங்கள் எந்திரிக்க, என்னடியாச்சு, ஐயோ அதே மீட்டிங் தான் நானும் போகணும், என்னை தோலை உடிச்சுடுவார் அப்பா அப்படின்ட்டு நீங்கள் நான் வரமா அப்படின்னு ஓடுறீங்க. சாப்பிட்டு போடி, டைம் இல்லை மாமி அப்படின்ட்டு கடற்கடன்னு ஓடி உங்கள் ஷூவை மாட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிற விஷயத்தில் போய் பைக் ரேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற பைக் மேலே உட்காரவங்க அம்மா, அது ரேஸ் போகிற பைக் அப்படின்னு அச்சோ சே அப்படின்ட்டு கடற்கடன்னு மறுபடியும் இப்போ உங்களோட ஜிப் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இங்கே எல்லோரும் வெயிட்டிங் உங்களுக்காக தான், நீங்களோ லேட்டாக ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே மெதுவாக எட்டி பார்க்க அவங்க அப்பா உங்களை அப்படியே முறைக்க, சாரி டாடி அப்படின்ட்டு கடற்கடன்னு ஓடி வந்து உட்காந்துக்கிறீங்க. அங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. வேறு யாருல நம்ம பாய்ஸை பற்றி தான், இவனுங்க தான் உள்ளதுலேயே ரொம்ப டேஞ்சரஸ் மாஃபியா, இவனுங்களாம் தான் பிடிக்கணும், அதுக்கு தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. ஸோ அப்படின்னு அவனுங்களை பற்றி தான் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, மீட்டிங் வரலன்னா அப்பா திட்டுவாரின்னு மட்டும் வந்திருப்பீங்க. ஸோ மீட்டிங் பாட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் அவர் ஃபைலை தூக்கி மூஞ்சில் போட்டு அப்பாடா எங்கேயாச்சும் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மீட்டிங் முடிஞ்சு லைட் ஆன் பண்ணிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் மூஞ்சில் உள்ள ஃபைலை எடுக்க நீங்கள் அதுக்குள்ளே முடிஞ்சா அவனுங்களை நம்ம பிடிக்கிறோம், அவனுங்களை அதான் இப்போது யாரோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அவங்கள அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா அவங்கள மறைச்சிட்டு நீ அடக்கவே மாட்டியா, சரி டாடி நைட்டு கொஞ்சம் லேட்டாக நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காத. சரி ஆமாம் டாடி, இந்த ஆப்ரேஷன் யார் பண்ண போகிறா, வேறு யார் நான் தான். என்ன டாடி சொல்கிறீங்க, அவனுங்களாம் ரொம்ப டேஞ்சராக. ஏம்மா நீ ஏன் அதுக்கெல்லாம் பயப்படுற, அப்படி இல்லை டாடி, இருந்தாலும் 7 பேர் மாஃபியாங்கும் போது கொஞ்சம், அதுவும் நீங்கள் என் டேடி உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பல அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் டேடி கொண்டாகாது, அவனுங்க 7 பற்றியும் எப்படி டேடி என்கவுண்டர் பண்ணுற பாரு, சூப்பர் டேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அந்த கேஸை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே வெளியே வந்துடுறீங்க. ஸோ உங்கள் டேடி அந்த அவனுங்க 7 பற்றி பிடிக்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணி, ஸோ அதில் தான் வந்துட்டு ராவும் பகலுமா அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் நாள் ஸ்கிப் ஆகுது, ஒரு 1 வீக் பக்கம் ஆகிருக்கும். உங்கள் டேடி இறந்துட்டாருங்கிற டெத் நியூஸ் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு கால் வருது, அட்டன் பண்ணால் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்ல உங்களால் தாங்கிக்கவே முடியல. என்ன சொல்கிறீங்க, ராங் இன்ஃபர்மேஷனாக இருக்கும், என் டேடியாக இருக்காது அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா தாம்மா வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சிஎம்ஏ பேச, என்ன அப்பாவா அப்படின்ட்டு உங்களுக்கு முடியல. இதை வேறு உங்கள் அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு அப்படியே போனால் அவங்க அம்மா ஏதோ வாடா சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்திருக்கா அப்படி, மம்மி ஒரு இடத்துக்கு போகணும் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்றீங்க. எங்கம்மா, வாங்க மம்மி சொல்கிறேன் அப்படின்னு அழுகையாக வருது. அடக்கிட்டு உங்கள் அம்மா அப்படியே கூட்டிகிட்டு வரீங்க. எங்கடி இந்த நேரத்தில் அப்பா எங்கடி ஏண்டி வரல அப்படின்னு அவங்க கேள்வி மேலே கேள்வி. கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்ட்டு நீங்கள் உடஞ்சி போக உங்கள் அம்மா, என்னம்மாச்சு ஏன் அப்பாவுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு அவங்க அடி தான் பட்டுருக்குங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் வந்து பாரு அப்படின்னு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க. அம்மா என்னம்மா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு வராமல் மார்ச்சுவரி சைட் போகிற, மாற்றி போகிறோம் போல், இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு உங்கள் அம்மா கூட, அம்மா இங்கே தான்ம்மா டாடி டாடி அப்படின்னு அப்படியே உனக்கு தாங்க முடியல அழுக வருது. உங்கள் அம்மா என்ன நீ சொல்கிற அப்படிங்கிற,
ஆமாம் மம்மி. டாடி டாடி உயிரோட இல்லை மம்மி. சாரி மம்மி. இந்த ஆப்ரேஷன் என்ன தான் சொன்னாங்க, நான் தான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். டாடிக்கிட்டே எவ்வளோ சொன்னேன், கேட்கல மம்மி. இப்போ டாடி அப்படின்னு அப்படியே அழுக. உங்கள் அம்மா என்னடி சொல்கிற, ஏ சும்மா தான் சொல்லியா டாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் அப்பாவோட பாடியை கொண்டது. இது பாருங்க அப்படின்னு சொல்ல இப்போதான் அப்படியே 2 பேரும் உங்களுக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்குது. உங்கள் அம்மா வேணாம், இது உங்கள் அப்பாவாக இருக்காது, பாப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மம்மி டாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த துணியை எடுக்க உங்கள் டாடி தான் பார்த்ததை 2 பேரும் உடஞ்சி அப்படியே உட்காந்து அழுகுறீங்க. ஆனால் தாங்கிக்க முடியல உங்கள் அம்மா. அதுக்கு மேலே உங்கள் அம்மாவை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியல. உங்களுக்கே ஆறுதல் தேவை, உங்கள் அம்மா அழுக உங்களால் தாங்கிக்கவே முடியல. என் டாடியோட நிலைமைக்கு காரணமானவனுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறீங்க. உங்கள் டாடியோட காரியம்லாம் முடிஞ்சதும் உங்கள் மம்மிக்கிட்ட கூட சொல்ல, மம்மி நீங்கள் கொஞ்ச நாளுக்கு ஊர் பக்கம் போங்க, நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க. ஏண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. போதும் வேலைன்னு உங்கள் அப்பா உயிர் போனது பார்த்தாதான் நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது. உங்கள் அப்பா கிட்ட இவ்வளவோ சொன்னேன், கேட்கல. மனசை போய் சேர்ந்துட்டார். உன்னையும் இழக்க நான் தயாராக இல்லை. ப்ளீஸ் மம்மி எனக்கு ஒரு வருஷம் டைம் கூட மம்மி. கண்டிப்பாக நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உன்னை வந்து பார்க்குறேன். மகமேலோட நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அப்படின்னு. ப்ளீஸ் மம்மி, அப்பாவை கொண்டவங்கள ஏய் நீ பாட்டுக்கு பழி வாங்குறேன்னு எதிராவது போய் மாட்டிக்காதடி. நீ மட்டும்தான் எனக்குன்னு இருக்க, உன்னை இழந்துட்டு அப்படிங்க. மம்மி எனக்கு ஒன்றும் ஆகாது, அவனுங்களை பழி வாங்காமல் இந்த உசுறு போகாது அப்படின்னு நீங்கள் அவங்க அம்மா பார்த்து ப்ளீஸ் மம்மி அப்படிங்க. அவங்களோ சரி ஒரே ஒரு வருஷம்தான், அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும், இல்லைன்னா நான் திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறாங்க. ஷுவர் மம்மி ப்ராமிஸ் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை பேக்கப் பண்ணி உங்கள் பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சுட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் போய் நிற்க சிஎம் ஆஃபீஸில் தான். என்னம்மா சொல்லு அங்கிள். ஏன்னா அவர் கொஞ்சம் தெரிஞ்சவர், உங்கள் அப்பா ஃப்ரெண்டு தான். அங்கிள் அப்பாவோட டெத் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்கள். என்னம்மா சொல்கிற, நம்ம தான் மீட்டிங்கில் பேசினோமே அதே தான். இவனுங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்கம்மா, அதனால தான் ரொம்ப சீக்ரெட்டாக தான் இந்த ஆப்ரேஷன் உங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில, உங்கள் அப்பாவை போட்டாங்கம்மா. ஐம் ரியலி சாரி, என்னால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவனுங்க ரொம்ப ஆபத்தானவனுங்க, நெருங்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி அவனுங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்ல. அங்கிள் இதை நான் எடுத்து பண்ணுறேன். என்னம்மா சொல்கிற, நீ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதை விட நீ ஒரு சூப்பரான போலீஸ்னு எனக்கே தெரியும். ஆனாலும் அப்படின்னு அப்படி பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் நேர்மையான போலீஸ், நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு தான் உங்கள்கிட்ட தான் இது வந்திருக்கும். நீங்கள் பண்ணலன்னு தான் உங்கள் அப்பாட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ தப்பு பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் அவங்கள பிடிச்சே தீருவேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் கொடுங்க, என் அப்பா சாவுக்கு காரணமானவங்கள பழி வாங்க விட மாட்டேன் அப்படிங்கிறீங்க. சரிம்மா நீயே பண்ண அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் அண்டர் கிரவுண்ட் ஆஃபீஸர், நீங்கள் தான் வந்துட்டு அவனுங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு உங்களோட ஐடென்டிஃபையை மாற்றிக்கிட்டு இப்போ நீங்கள் கலை இறங்குறீங்க. நெக்ஸ்ட் டே அப்படியே நீங்கள் ஜேக்க மேலே இருக்கா, ஜேக்க குருன்னு உங்களை பார்க்க மீசைக்கு இது கலண்டுருச்சா, இவங்க இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்கள் மீசையில் என்ன சார் அப்படி பார்க்குறீங்க, உன் பேர் என்ன, ஹென்ட்ரி அப்படிங்க. அப்படியே ஜிம்மிங் சுற்றி வரான். இவன் வேறு என்னமோ தாஜ்மஹாலை சுற்றி பார்க்குற மாதிரி பார்க்குறானே அப்படின்னு. என்னடா எப்படி நீ எக்ஸசைஸ்லாம் பண்ணி உன் பாடியை மெயின்டைன் பண்ணுற எதை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. தயாங்க உன் மசில்ஸ் எல்லாம் காட்டு, எங்களுக்கு பார்க்கணும் போல் இருக்குது. 6 பேக்லாம் வச்சுருப்ப போல். அது என்னடா 6 பேக், எங்களுக்கெல்லாம் வயிற்றுல இருந்தால் உனக்கு மட்டும் கொஞ்சம் மேலே இருக்குது. ஆத்தி அங்கெல்லாம் நல்லா எல்லாம் வச்சு கட்டிட்டு தானே வந்தேன், எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திருத்தணும் மொழிக்கா. என்னடா சட்டையை கழிச்சு காட்டுறியா அப்படின்னு ஜேகே கிட்டே வரான். அச்சோ விட்டு அவுத்து பத்துருவானுங்க போல், போச்சு மாட்டணும், வந்ததுமே வா அடிக்கிறா. நீங்கள் பாதற வாண்டா தான் கேட்டுட்ருக்கோம். அது சார் நான் உங்களுக்கு டிரைவராக இப்போ தான் சேர்ந்தேன், அதுக்குள்ளே ஏன் சார் இப்படி என்ன படுத்துறீங்க அப்படிங்கிற. சரி ஆமாம் யாரோட ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லை சார், எங்கள் ஆல்ரெடி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, அவரோட தூரத்து சொந்தம் தான் நான். அவருக்கு ஒரு ஒய்ஃபுக்கு பிரசவம், அதனால் போயிட்டார். அதான் என்கிட்ட கேட்டார், நான் வந்திருக்கேன். அது உங்கள் அம்மாட்ட தான் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேனே. ஓ அப்படின்னு அப்படியே 3 பேர் நம்பாமல் அப்படியே கொஞ்சம் நிமிந்தெல்லாம் பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் வந்திருக்கிறது இப்போ ஆம்பளை விஷயம் போட்டுட்டு. ஸோ அதனால் அப்படியே பார்க்க நீங்கள் கண்டுபிடிச்சிடுவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தைரியத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஷார்ட் ஹேர் தான் வச்சுருக்கனால உங்களுக்கு ஈஸியாக போச்சு. பாய் கேட்டப்பில் வந்துட்டிங்க. அவனுங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி அம்மா இப்போ என்ன பண்ணுற, காரை துடைக்க சொன்னாங்க. ஓ நாங்கள் இந்த காரில் போல் அந்த காரை தொட அப்படிங்கிறானுங்க. சரி சார் அப்படின்ட்டு இப்போது
போலீஸ் ஆஃபீஸர்டா நான் இன்னே போய் கார் தடை கொட்டிங்களடா அப்படின்ட்டு இருங்கடா எங்கள் அப்பாவை கொண்டதுக்கு உங்களுக்கெல்லாம் இருக்குது எவன்னு தெரியட்டும் அவனை துடிக்க கொள்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பக்கெட்டுக்குள்ளே தண்ணியில் அப்படியே துணியை நினச்சி இந்த துணி அவனுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு புளின்னு புளிஞ்சு அதை போட்டு தொடச்சிருக்காங்க அவனுங்க 3 பேரும் அப்படியே திரும்பி சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே உள்ளே போயிடறானுங்க. நீங்களோ அந்த காரை மாங்குன்னு தொடச்சி ரெடி பண்ணிட்டு அப்பாடா பெண்டு எடுக்கிறானுங்களே சை டிரைவராக சேர்ந்துருக்கு வேறு ஏதாவது வேலை சேர்ந்துருக்கான் போல் சாவடிக்கிறானுங்க அடிக்கிறான்னு நின்றுட்டுருக்கா அவனுங்க அப்படியே கடைன்னு கிளம்பி வரானுங்க. சனி எனக்கு எங்கே போதுன்னு தெரியல சரி போவா நம்ம தான் டிரைவர் ஆச்சு அப்படின்ட்டு சார் போகலாமா அப்படின்னு கார் கதை தந்துட்டா அவனுங்க அதை விட்டு தாண்டி இன்னொரு காருக்கு போக பரதேசிங்களா என்னடா இந்த காரை தொடன்ட்டு வேறு எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்க்க இந்த காரை தொடக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறான். எதை சார் நீங்கள் தானே அந்த காரில் அப்படின்னு இங்கே கேட்க அப்போ தோணுச்சு இப்போ தோணலை அப்படிங்கிறா ஜிமின் கொய்யால அப்படின்னு நீங்கள் பார்க்க இப்போ இந்த காரை தொட அப்படிங்கிறா ஜேகே எதை மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி நீங்கள் சார் அப்படிங்கிறீங்க இப்போ துடைக்க போறியா இல்லை வேலையை விட்டு போறியா அப்படின்னு கேட்க துடைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டு அந்த காரை தொடன்னு துடைக்க அவனுங்களோ நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா நான் வேறு காரில் போகிறேன்னு மூதேவிங்களா 3 சேர்ந்து என் உயிரை எடுக்குது அப்படின்ட்டு சார் தொடச்சிட்டு முடிஞ்சு அப்படின்னு வந்து நிற்கா ஓகே வா போவோம் அப்படிங்கிற மாதிரி கழுத்தில் கையை போட்டு அப்படி இழுத்துட்டு போகிறானுங்க. நீங்களோ சனியனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேங்கிற மாதிரி நீங்கள் அவனுங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க. அப்படியே அவனுங்க ஒரு இடத்துல போய் இங்கே தான் மீட்டிங் நீ வெயிட் பண்ண நாங்கள் வந்துடுறோம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இறங்குனதும் அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் என்னடா மறுபடியும் பார்க்குறீங்க அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஜர்க்காக உன் ஃபோனை கொடு. ஏன் ஃபோனா அதில் எதுக்கு சார் ஏன்டா மிட் நைட் மசானா எதுவும் அதுக்குள்ளே வச்சுருக்கியா அப்படிங்கிறான் ஜிமின். எதை அப்படின்னு பார்க்குறீங்க அதான்டா அந்த கில்மா படம் அப்படின்னு தயாங்க சொல்ல சி அதெல்லாம் இல்லை சார் அப்புறம் என்ன டேஸுக்கு பயப்படுறேன் ஃபோனை கூட அப்படின்னு ஜிக்கே கேட்க அப்படின்னு இந்தாங்க சார் நாங்கள் பாட்டுக்க உள்ளே போனதும் நீ பின்னாடியே வந்து எங்களை பற்றி வீடியோலாம் எடுத்து அதை வச்சு எங்களை மிரட்டினீன்னா அட பாவீங்களா அடிக்கிற பார்க்குறீங்க என்ன உன் ஐடியாவெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு பார்க்குறியா ஐயே அடி நீங்கள் பார்க்க அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது நாங்கள் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருப்போம் ஸோ இங்கேயே வெயிட் பண்ணு உன் ஃபோன் எங்ககிட்டே இருக்கட்டும் நாங்களே வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஃபோன் எடுத்து போவேன். அட பரதேசிங்களா நான் நினச்சது கரெக்டாக சொல்கிறானுங்க இவனுங்களை பற்றி ஒரு எவிடன்ஸ் கிடச்சா போதும் தூக்கி உள்ளே வச்சு என்கவுண்டரில் போடலான்னு பார்த்தா இந்த நாய்ங்க நம்மளே இப்படி பண்ணிச்சே என்ன பண்ணுறது அடுத்த டைம் இன்னும் பெட்டராக யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கா. அவனுங்களோ யாருக்கிட்ட புதுசாக வேலைக்கு சேர்ந்தவன் மேலே எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறா ஜெமின். தயாங் எனக்கும் அதே தான் அப்படிங்கிறா ஜேகே எனக்கு அதையும் தாண்டி வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். என்னடா அவனை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியல அப்போ அவனா இவன் அப்படிங்கிற தயாங் சே அப்படின்னு தெரிலடா பின்ன என்னடா சொல்ல வர அப்படின்னு பேசிகிட்டே உள்ளே போக அதுக்குள்ளே மீட்டிங் அவனுங்க வந்துச்சு சாரி அவனுங்க வந்து டீல் பண்ண வேண்டிய ஆளுங்களாம் இருக்கும் அதை பற்றி பேசிட்டு அப்படியே அங்கே இருக்கானுங்க. அங்கே நம்ம ஹயாங் லைன்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக மீட்டிங் அது இதுன்னு சுற்றிட்டு மார்னிங் தான் 4 பேரும் வீட்டுக்கே வராங்க. கார் உள்ளே வந்ததுமே இப்போ அப்படியே வந்து 4 பேரும் அந்த காரை விட்டு இறங்க அப்போ அங்கே அப்படியே லாங் ஹேரில் அப்படியே பாவடை தாவணிலா ஒரு பொண்ணு ஒரு முயல் பின்னாடி ஓடிட்டுருக்கா. காரை ஸ்டாப் பண்ணவங்க கண்ணில் அதான் படுது என்னது ஒரு முயல் குட்டியை ஒரு மான் குட்டி துரத்திட்டு இருக்கா அப்படின்னு சுகா அப்படியே ரசனையாக சொல்ல எதை மாஃபியாவுக்கு கூட இப்படிலாம் சொல்ல தெரியுமாங்கிற மாதிரி ஜேவை பார்க்க அங்கே நிஜமாக பாடுறா அப்படின்னு யாரா அவ பொம்மை மாதிரி இருக்கா அப்படின்னு ஜேவை பார்க்க யாரை பற்றிடா பேசுகிறீங்க அப்படின்னு அப்படியே ஜினோப்பா ஆமாடா ஏஞ்சல் வானத்தில் தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன் இது என்ன தரையில் நடந்துட்டுருக்கு. நிறுத்துங்கடா என்ன என்னமோ பொண்ணையே பார்க்காத மாதிரி இப்போ தான் அடித்து ஒருத்தையை தோத்திட்டு வந்தோம் அதை விடவா அப்படின்னு ஆரம்பி திரும்பினவன் ஆமாடா யாரா இவ பார்க்குறதுக்கே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்கால அதை தானடா இவ்வளோ நேரம் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படி சொல்லிட்டு அப்படி 4 பேர் உங்களை பார்த்துட்டே பேனு இறங்க முயல்குட்டியை துரத்திட்டு வந்த நீங்கள் அப்படியே பிடிக்க போக அது கரெக்டாக காலுக்கு கீழே போக அது அப்படியே அவன் நச்சுன்னு மிதிச்சிடறான். அது பாவமாக அப்படியே ஓட முடியாமல் நிற்க அவனும் உங்களை கவனிச்சதில் முயலை கவனிக்கலாம். நீங்கள் அச்சோ அப்படின்னு ஓடி வந்து அந்த முயல்குட்டியை தள்ளுங்க அப்படின்னு காலை நவுத்தி விட்டு முயல்குட்டி தூக்க அப்படி கோவம் வந்து அவனுக்கு யாருமே நான் டச் பண்ணதில் யாரடி இவ என்னையவே தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை முறைக்க நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க பாவம் அது காலை போய் மிதிச்சிட்டிங்களே அதுக்கு எவ்வளோ வலிக்கும் பாவம் இல்லையா பார்த்து வர மாட்டீங்க கண் எங்கள் பொரடியில் வச்சுக்கோங்க நீங்கள் பாட்டுக்க பேச யாருடி நீ இவ்வளோ வாய் பேசுகிற அப்படின்ட்டு அப்படியே அடிக்க கைவாங்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் அப்படியே அப்படின்னு அப்படியே அண்ணாந்து அவனை பார்த்ததில் அடிக்க கூடமான்னு சொல்ல அப்படின்னு கையை கிளப்பிட்டு யாருன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கா நாங்கள் நடந்து வர பார்த்தீங்களா அதுதான் குறுக்க வந்துச்சு அதுக்கு 5 அறிவு தான் நமக்கு 6 அறிவு இருக்குல்ல அப்படிங்கிறீங்க.
அட்டிங்க இவளை விட்டால் ரொம்ப பேசுகிறாள் சுகா வந்து. ஹே என்ன டால் ஓவராக பேசுகிற அப்படின்னு கேட்க அப்படின்னு பார்க்குறீங்க. அவனுங்க 4 பேர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. கரெக்டாக ஏதோ வெளியில் சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியில் வராங்க. அவங்க பார்த்துட்டு என்ன நடக்குது, இவனுங்க இந்த பொண்ணை பிடிச்சி வச்சு என்ன பண்ணுறாங்கன்ட்டு கடற்கடை வந்து வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. யார் இவ ரொம்ப பேசுகிறா அப்படிங்கிற ஆரம். அது இங்கே வேலை பார்க்குற பொண்ணுப்பா, வேலை பார்க்குறவங்களோட பொண்ணு, நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இரம்மா நீ உள்ள போ அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த முயல்குட்டியோட அங்கேருந்து அப்படியே நகர்ந்துட்டீங்க. அப்போ அவனுங்களும் அப்படியே முறைச்சிட்டு சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே வரானுங்க. அவங்க அம்மா கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். ஸோ அப்படியே பசங்களை பார்த்துட்டு என்னப்பா அவரை போய் பார்த்தீங்களா அப்படின்னு ஆரம்பிக்க. மாம் அப்படின்னு 4 பேர் மாறிக்கா. என்னடா ஏன் மாம் இன்னுமா நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்க? உங்களை வேணான்னு சொல்லிட்டு போன மனுஷனை பற்றி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அது இல்லைடா இனாஃப், உங்களை பற்றி யோசிக்காதீங்க, அவரை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிக்கத்த. ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிற? என்ன இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா. நீங்கள் மட்டும் தான் அப்படி சொல்கிறீங்க, அந்த ஆளுக்கு அந்த நினப்பு இல்லையே. இல்லைப்பா அவர் நல்லா இருக்காரா மறுபடியும் ஆரம்பிக்க. அவருக்குன்னா கொத்துக்கொள்ள மாதிரி நல்லா தான் இருக்கார், 2வது பொண்டாட்டி 3 பசங்கன்னு ஜோதியாக இருக்கார் அப்படின்னு சுகா சொல்ல. ஏன்டா அப்படி சொல்கிற? அவங்க உங்கள் தம்பி, அவங்க உங்கள் சித்தி மோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயு கத்த. ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க. போதும் நிறுத்துங்க, உங்கள் லைஃப்பை பங்கு போட்டுக்கு வந்தவங்க இன்னும் அவங்கள ஏதோ அவங்க நல்லவங்கனால தான் நாங்கள் இன்னும் விட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இந்த தொம்பி கிம்பின்லாம் சொல்லாதீங்க அடிஜின்னு கத்த. ஏன்டா நாங்கள் 4 பேர் தான் பிரதர்ஸ், அவனுங்க என்றைக்கும் எங்களுக்கு பிரதர்ஸ் ஆக முடியாது அப்படின்னு சுகா சொல்கிறான். அப்படிலாம் சொல்லக்கூடாது மாம், இந்த பேச்சை விடுங்க, காலையில் வந்தது ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிக்காத. சரி அப்படின்ட்டு அவங்க அம்மாவை விட்டுடுறாங்க. அவனுங்க 3 பேர் வச்சு 4 பேர் போய் மேலே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரா. நீங்கள் தான் சாப்பாடெலாம் எடுத்த டைனிங் டேபிள் வச்சுருக்க. அப்படியே 4 பேர் உங்களே பார்த்துட்டு வரானுங்க. நீங்களோ எல்லாத்தையும் வச்சுட்டு அவனுக்கு வரதை பார்த்து குடுக்குன்னு ஓடி போய் கிச்சனில் நிற்கிறீங்க. அவங்க அம்மா பின்னாடி உங்கள் அம்மாவோ என்னம்மாச்சு? இல்லைம்மா அவங்கெல்லாம் வராங்க, நீங்களே போய் சாப்பாடு வச்சுருங்க அப்படிங்கிறீங்க. சரிம்மா நீங்கள் நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்து அப்படியே சாப்பாடு எடுத்துக்க. உங்கள் பொண்ணா? ஆமாம் தம்பி, எத்தனை நாள் அங்கே பார்த்ததே இல்லை, வெளியூரில் படிச்சுட்டு இருந்தா, இப்போ தான் வந்திருக்கா. ஓ படித்த பொண்ணுங்கிறீங்க, வீட்டு வேலை வாங்கிட்டுருக்கீங்க? இல்லை தம்பி, எங்கேயும் நம்பி அனுப்ப முடியல, பயந்த சுபாவம், அதான் என் கூடையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறானுங்க. திருப்பி உங்கள் தரிசனம் கிடைக்காதாங்க மாதிரி. நீங்கள் அதுக்கப்புறம் வெளியிலே வரல, அப்படியே லைட்டாக எட்டி மட்டும் பார்க்க அந்த கண்ணு அவனுங்களுக்கு ஏதோ அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே பார்க்குறானுங்க. தம்பிங்களா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட. என்னம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டப்பா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்துக்கார. மாம் இவங்க அதான்ப்பா அவங்க பொண்ணு வெளியூரில் படிச்சுட்டு இருந்தால அவள் தான். ஓ உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஓகேண்ணா, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இருந்தாலும் புதுசாக யாராவது வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மாம் அப்படிங்கிறான். ஆல்ரெடி அவங்க ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கனால ஒரு நம்பிக்கையில் அவனுங்க விட்டுறானுங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா 2 பக்கமே வந்து அவங்கக்கிட்டலாம் பேசி நான் போலீஸ் அப்படின்னு பிடிச்சி உள்ளே தள்ளிடுவேன், நான் பயமுடுத்தி தான் 2 இடத்துலையும் வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. ஸோ இவனுங்களை வீட்டுக்குள்ளேருந்து கண்காணிக்கிறதும் அவனுங்களையும் அதே தான். பட் 2 பக்கமும் ஒரே மாதிரி போக முடியாது, கெட்டப் சேஞ்சில் போயிருக்கீங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ 2 பக்கமும் நீங்கள் சென்டிங் அடிச்சுட்டு இப்போ அங்கே அவனுங்க மீட்டிங்கில் இருக்கிறனால நீங்கள் அங்கே விட்டுட்டு அப்படியே இங்கே வந்துட்டீங்க. இங்கே வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு ரூமெல்லாம் சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு ஸோ கூட்டுறேன் பெருக்கிறேன்ட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போய் ஏதோ செக் பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றுமே கிடைக்கல. சரி உருப்படியாக ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே தேடிட்டு தான் கீழே வந்திருப்பீங்க. அப்போ தான் இவங்க வரதை பார்த்துட்டு நீங்கள் வேணுக்குனே தான் முயலை வந்து பிடிக்கிற மாதிரி குறுக்க ஓடினது எல்லாம் அப்படியே அவனுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக அவனுங்களும் உங்களை மெய் மருந்து பார்க்கறது உங்களுக்கு தெரியுது. வாங்கடிமா அப்படிங்களா மாட்டினீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்க. அவனுங்களோ இவளுக்கே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அவனுங்க உங்களை பார்த்துட்டு இருக்காருங்க. இப்படியே தான் 2 பக்கமும் நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி கெட்டப்பில் சுற்றிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் அப்பாவை கொண்டது யாருன்னு தெரிஞ்சோ அவனுங்களை போட்டு தரணுங்க தான் உங்களோட எய்மே. நீங்களோ அப்படியே கிச்சனில் ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வர கரெக்டாக பாய்ஸும் சாப்பிட்டு திரும்பினவங்க நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து நீங்களும் பார்க்கலாம், அவனுங்களும் கவனிக்கலாம். நீங்கள் பார்க்கலங்கிற மாதிரி சும்மா, ஆனால் நீங்கள் பார்த்து வேணுக்குனே தான் என்னையவன் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இவனுங்க பெரிய உத்தமனுங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் தான் எடுத்துகிட்டு வந்துருமே. ஸோ அவனுங்க எதிர்பார்த்த மாதிரியா அவனுங்களும் டக்குன்னு திரும்ப அப்படியே வந்து சுகா மேலே அந்த ஹாட் வாட்டர் கொட்டா அவன் நீங்கள் ஐயோ சாரி தெரியாமல் அப்படிங்கிற அப்படியே பதட்டத்தில் சொல்கிற மாதிரியே சொல்ல. அவனும் ஹே பரவாயில்ல இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே தட்டி விட்டுக்க. மற்றவங்கெல்லாம் ஹார்டு வாய் பார்த்துட்டு ஏண்டா லைட்டாக ஒரு பொண்ணு வருஷனாலே அப்படி ஆடுவ, இப்போ என்னடா அவள் மேலே சுடு தண்ணி ஊற்றிருக்கா, என்னமோ சில்லு சில்லு நான் ஐஸ் கட்டி ஏற்றிக்க மேலே போட்ட மாதிரி நிற்கிறா அப்படின்னு ஜெயப் கேட்க. டேய் அவள் தெரியாமல் தானே, இல்லை நீ சரியில்லை அப்படின்னு ஆரம் சொல்ல. சின்ன பால்சோ வாயை பொழந்தாமணிக்கு நிற்கா. இவன் என்னடா இப்படி நிற்கிறான் அப்படின்னு பார்க்க
அப்போ அவரோ ரொம்ப முக்கியமான ஒரு வந்து டவுட்டை கேட்குறாரு. நீங்கள் என்ன இந்த ஆள் மட்டும் நம்ம கிட்ட வரோம் அடிச்சிருவானோ அப்படின்னு பயந்து நிற்கா. ஜினோப்பா கிட்ட வந்து உங்கள் ஹேரை அப்படியே தூக்க நீங்கள் ஐயோ டே அது விக்கு விடுறோம் கையோடு வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. அப்போ அவரோ உனக்கு இவ்வளோ ஹேர் இருக்குது, இது நேச்சுரலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி என்ன ஸ்மெல், அது நாராமல் இருக்க ஸ்ப்ரே அடித்தது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் அது வந்து நாங்கள் கிராமத்து சைட்லாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சமாளிக்கிறீங்க. ஓ ஆமாம் சொன்னாங்க உங்கள் மதர் உங்களை கிராமத்தில் விட்டே வளர்த்து வச்சுருக்காங்கன்னு, இத்தனை வருஷமாக எங்கள் கண்ணுலேயே காட்டாமட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச காட்டினா என்னடா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆடியே பார்த்துட்டு அது தெரியாமல் தண்ணி கொட்டிருச்சு, ஐயாவுக்கு துடைக்கிறதுக்கு மேலே தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதான் எடுத்துகிட்டு போனேன், சாரி அப்படிங்கிறீங்க. ஏய் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற சுகா. நீங்களோ நானே மருந்து போட்டு வரேன் அப்படின்னு. ஓ நீ மருந்து போட்டு வரியா, அப்போ எத்தனை வாட்டி வேணாலும் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அது சரி அப்படிங்கிற மாதிரி மற்ற 3 பேரும் மண்டையில் அடிச்சுட்டு வாடா போவோம் அப்படின்னு இருக்கு. என் கையில் தண்ணி ஊற்றிடுச்சு, இவ்வளோ நேரம் நம்ம பனிமலையில் உருகிட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இப்போ மட்டும் என்ன சீனா போடுற மூடிட்டு வா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். இறா அவள் கையில் மருந்தாவது போட்டு வரேன், அதெல்லாம் முடியாது வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி 3 பேர் யான் பெற்று இன்பம் வையகம் பெற வேண்டும், நீ உனக்கு மட்டும் நடாங்கிற மாதிரி இழுத்துட்டு போ. நீங்கள் அப்படியே மருந்தோட வந்து எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி நிற்கா. அவங்க அம்மா அவங்க கிளம்பிட்டாங்க விடுமா, அவனுங்களுக்கு அதெல்லாம் சாதாரணம், அதுதான் தெரியுமே உங்கள் பசங்களுக்கு ஆளை போடுறதே சாதாரண சுடு தண்ணி, அது என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கா. அப்பாடா ஐயோ அந்த பைத்தியம் எங்கே வேறு வந்திருக்குமே, ஐயோ இப்போ ஓடணுமே அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே அப்படியே வந்து அதுக்கு இன்னொரு டோர் இருக்குது, அந்த வழியாக நீங்கள் அவங்கக்கிட்ட இங்கே பாரு இப்போ நான் வெளியில் போகிறேன் யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது புரியுதா, எங்கே போகணுன்னு கேட்டால் மார்க்கெட் போயிருக்குன்னு சமாளி, அதுக்குள்ளே இங்கே அவசியமாக நான் வந்தே ஆகணுன்னா சொல்லி வந்துடுறேன், அந்த அம்மாவை நீ சமாளிச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்கார்ட்ட கேட்க அவங்களோ நான் பார்த்துக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் கடற்கடன்னு வரீங்க. வந்தீங்க அப்பாடா அப்படின்னு அப்படியே ஒரு வழியாக கிட்டப்பலாம் பண்ணி சை இந்த பையன் கிட்டப்ப கூட ஈஸியாக போட்டுடலாம் போல இருக்குது, இந்த பொண்ணு கிட்டப்ப தான்டா போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டுருக்கா. என்னடா என்னம்மா கிட்டப்பன்னு பேசிட்டுருக்கா அப்படின்னு அப்படியே கதவை திறந்துட்டு ஜிமின் உள்ள உட்கார். தீவன் எப்போ வந்தான் காதில் வாங்கியிருப்பானோ அப்படிங்கிற நீங்கள் பார்க்க அப்படி ஜிமின் கிட்ட வர என்ன சொன்னது எதுவும் காதில் விழுந்துருச்சா, ஏன் இப்படி கிட்ட வரான் சார் என்ன பண்ணுறீங்க அப்படி நீங்கள் அப்படியே அந்த காரோட ஒட்ட அவனும் அப்படியே கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் பயந்து போயிருங்க, என்னடா பண்ணுறடே அப்படின்னு தள்ள பார்க்க அவனும் அப்படியே கிட்ட வந்தவன் என்ன பண்ணான்னு தெரியல. அப்புறம் ஒன்றும் இல்லை உன் தலையில் எதாவது தூசி அப்படின்னு அப்படியே தலையில் தட்டி விட அப்பா அதை வாயிலே சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எது கூட இப்படி க்ளோஸ்அப்பில் வந்து பயமுடுத்துற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டுக்க. அவன் ஜிமின் என்ன போகலாமா அப்படிங்க மாற்றா 2 பேர் வருவானுங்க. இப்போ நம்ம ஃபைல் ஒன்று எடுக்கிறதுக்கு தான் போகிறோம், அது எடுத்துகிட்டு வரலாம், மீட்டிங்க்கு வர வேண்டிய ஃபைலே வச்சுட்டு வந்துட்டோம் அதுதான் அப்படிங்கிறான். ஓ அப்படியா அப்படின்ட்டு நல்ல வேலை கரெக்டாக இதுக்கு வந்தோம், கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் மாட்டியிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ண அவனை அப்படியே உங்களை குறுகுறுன்னு பார்க்குறான். என்ன இவன் நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான், என்ன சரி எது வேணுமா அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்தது அவன் வீட்டில் போய் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே நின்றுட்டுருக்கா. அவன் உள்ளே போய் ஏதோ எடுத்துகிட்டு வெளியில் வரான். வந்ததும் போகலாமா அப்படின்னு கிட்ட மறுபடியும் கொண்டு போய் அங்கே நீங்கள் விடுறீங்க. ஜிமின் உள்ளே போயிடறான். நீங்கள் அபாடான்னு உட்காந்து உங்களுக்கு ஃபோன் வருது. ஐயோ இப்போ யார் பார்த்தா அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான். இந்தம்மா இதுக்கு இப்போ கால் பண்ணுதுன்னு சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க அது வந்துமா உங்ககிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து விட சொல்லி பெரிய தம்பி கால் பண்ணிச்சு. எதை யார் அந்த பெரிய தம்பி அப்படின்னு கேட்குறீங்க. வேறு யாருமா ஆரம் சார் தான், அவர் தான் ஏதோ ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டாராம், அதை உங்ககிட்ட கொடுத்து விட சொன்னாங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா. எதை என்னை பார்த்தா அப்படி தெரியுது, அந்த தொம்பிக்கு நீங்களே கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறீங்க. அவங்களோ இங்கே பாருங்கள் அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்களோ வேலை அவங்க தான் செய்யணும், இங்கே பாருமா அப்புறம் நான் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு இதுலேயே சந்தேகம் வந்துடும், அப்புறம் அதுக்கு மேலே இவன் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்ல சரி வந்து தொலைக்கிறேன், இப்போ தாண்டா இங்கே வந்த மறுபடியுமா அப்படின்ட்டு சரி இப்போ தானே உனக்கு ஃபைல் எடுத்துகிட்டு போயிருக்கான், எப்படியும் மீட்டிங் முடியறதுக்குள்ள நம்ம அந்த ஃபைலை அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு எந்த ஆஃபீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு அவங்க ஒரு நேம் சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைல் அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்கள கையில் வச்சுட்டு தான் ரெடியாக நிற்கிறாங்க. உள்ளே கூட வரல, வெளியிலேருந்து அப்படியே கொடுத்து இந்த ஃபைல் தான், இதை எடுத்துகிட்டு போக கூட முடியாதா, சரியான சோம்பேறிங்க, அண்ணன் தம்பி எல்லாம் எது மறக்கிறானுங்களே இதில் எப்படி இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனுங்களுமே மறந்துருப்பானுங்களே. ஸோ அதை நினச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு சரி நான் போயிட்டு வரேன்ட்டு நீங்கள் அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு போனால் நீங்கள் வந்தீங்களா அதே சேம் கம்பெனி தான். எதை என்னடா அண்ணன் தம்பியெல்லாம் எனக்கு நீங்கள் சமாதி கட்டணும் முடிவே பண்ணிட்டீங்களா, ஒரே இடத்துக்கு வர சொல்லியிருக்கானுங்க, இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஐயோ இந்த ஃபைலை வேறு கொண்டு போய் கொடுக்கணுமே, கொடுக்கலன்னா அதுக்கு வேறு ஏதாவது சொல்லுவானுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஐயோ வாங்கிட்டு வந்துட்டோம்
யார்ட்டையாவது கொடுத்து விடலான்னா கூட இந்த கெட்டப்பில் போய் கொடுத்தாலும் மாட்டிக்கோமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் நம்ம எல்லாத்தையும் பேக்லேயே வச்சுருக்கேன், எடுத்துக்கும் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருக்க சீட்டு கீழே தான் பேகு பத்திரமா வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே தான் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு அங்கே உள்ள அந்த விண்டோ மிரர்லாம் ஏற்றி விட்டுட்டு இப்போ உள்ளே உட்காந்து அப்படியே ஆஃப் சாரி மாற்றுறீங்க. சரி எப்பா என் வடிவேலு சொல்கிற மாதிரி இந்த பொம்பளை கேட்டப்போ ரொம்ப கஷ்டம் தான் போல் இருக்குது. ஒரு பொம்பளை வந்துட்டு பொம்பளை கேட்ட போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்காக தான் இருக்கும். இந்த உலகத்துலேயே பொம்பளை கேட்ட போட்டவன் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டே இதெல்லாம் எப்படி போட்டுட்டு சுற்றுறாங்க, எதுக்கு பசங்க மாதிரி ஃப்ரீயாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக மாற்றிட்டு கண்ணால் பார்க்குறீங்க. ஓகே எல்லாமே கரெக்ட் அப்படின்ட்டு அப்புறம் ஐயோ விக்கு நல்ல வேலை இதை மறந்துட்டு போயிருந்தேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு விக்கெல்லாம் எடுத்து இப்போ கரெக்டாக வச்சு பூ அப்படின்னு தேடுறீங்க. அங்கே கடையில் பூ விற்றுட்டு அப்பாடா இதை வச்சு தான் சமாளிக்கணுமே அப்படின்னு பூவெல்லாம் வாங்கி தலையில் வச்சுட்டு ஓகே இப்போ கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு வாட்டி நீங்களே கரெக்டாக இருக்கான்னு செக்லாம் பண்ணிவிட்டு ஃபைலை அப்படியே கையில் எடுத்துகிட்டு ஐயோ இந்த மாக்கானுங்கள்ட்ட மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு பயந்துட்டே அப்படியே உள்ளே போகிறீங்க. நீங்கள் போனதுமே ரிசப்ஷனிஸ்ட் யார் நீங்கள் அப்படின்னு கேட்டதும் அது வந்து ஆரம் சாரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாவோட ஆயின்மெண்ட்டா? அதெல்லாம் என்கிட்ட எங்கம்மா இருக்குங்க பாருங்க. இல்லை சார் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு, அவர் தான் ஃபைல் கொண்டு வர சொன்னார், அதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஓ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, கால் பண்ணி கேட்டு சொல்கிறேன். சரிடி சீக்கிரம் கேட்டலாம் ஆடிட்டு நீங்கள் ஃபைலை வச்சுட்டு திரும்ப இப்போ ஜேகே அப்படியே கிராஸ் ஆத்தி இந்த லூஸ் இங்கே வருது அப்படின்ட்டு நீங்கள் ஃபைலை வச்சு மூஞ்ச பறிச்சுட்டு ஐயோ போச்சு இன்னைக்கு நமக்கு சமாதி கன்ஃபார்ம். அப்பாவை சாவடிச்சவனை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இவனுங்க அப்பா கூட சேர்த்து நம்மளே அனுப்பிடுவானுங்க போலயே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபைலை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஜேகே இப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படியே மூஞ்ச பறிச்சுட்டு நீங்கள் திரும்ப அவன் என்ன இது ஃபைலை வச்சு மூஞ்ச மறைச்சிட்டு ஏன் இந்த பொண்ணு இப்படி டான்ஸ் ஆடி இன்றைக்கி இது நடுவில் நின்றுன்னு ஜேகே அப்படியே பார்க்க போயிட்டானா அப்படின்ட்டு நீங்கள் ஃபைலை மெதுவாக நவுத்தி பார்க்க ஜேகே உட்காரா அப்படி அப்படின்ட்டு இப்படி திரும்பினா இந்த பக்கம் ஜினோப்பா அவரை பார்த்து நீங்கள் ஏய் ஏன் கத்துற, ஏன்டா ஏன் இப்படி பதற வைக்கிறீங்க அப்படின்ட்டு ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, உன்னோட ஹேர்லேருந்து வர ஸ்மெல்லே வேறு, ஓ இந்த ஃப்ளார்லாம் வச்சுருக்கே அதனால தானா அப்படின்னு அப்படியே அந்த முடிய கையில் இருக்கா, வேணும்னா நீங்களே கூட வச்சுக்கோங்க சார் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. சாரி சார் அது பூவை சொன்னேன், வேணும்னா நீங்களும் வாங்கி வச்சு பாருங்கள் நல்லா இருக்கும்னு, பட் நீங்கள் ஆம்பளை தலையில் வைக்க முடியாது. ஐயோ ரெனே அப்படின்ட்டு சார் இந்த ஃபைலை கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபைலை கொடுக்க. வா உள்ளவா உனக்கு நான் சுற்றி காட்டு, ஆமாம் இது பெரிய தாஜ்மஹால் சுற்றி காட்டா, சும்மா இருடா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபைலை பிடிக்க சார், வீட்டில் வேலைலாம் இருக்குது நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு குழந்த மாதிரி சொல்ல சரிப்போ அப்படின்னு விட்டுறாரு. பாடா விட்டுட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் கடற்கரை வெளியே வர மறுபடியும் தயாங்க வரா. ஆத்தி என்னடா குடும்பமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க போல், ஐயோ இப்போ நான் எங்கே போய் ஒளிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருச்சி நம்ம தான் இப்போ வேறு கெட்டப்பில் இருக்குமே, நம்ம இவனுங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ஷாலை அப்படியே விரிச்சு லாலா ஜாலியாக அப்படியே போகிறீங்க. யார் இவ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏய் அப்படிங்கிறான். ஐயோ கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சா கரெக்டாக கூப்பிட்றானே அப்படின்னு எஸ் சார் அப்படின்னு திரும்புறீங்க. யார் நீ? அது நான் ஆரம் சாருக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஓ அந்த மக்கானுங்களோட ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன ஆளே ஒரு மாதிரி இருக்க, ஆமாம் அவனுங்களே ஒரு மார்க்கமாக தான் இருப்பானுங்க, அப்புறம் அவனுங்க கூட உள்ளது மட்டும் ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யார் நீ, உன் பேர் என்ன? அதான் சொன்னேனே தெரிஞ்சவன் சொன்னான், உன் பேர் என்ன அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஐயோ இப்போ இது ஹீரா. ஓ நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஃபைல் ஒன்று வீட்டிலே விட்டு வந்துட்டாங்கண்ணா, அதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதை கொடுக்க தான் வந்தேன், நான் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட பொண்ணு அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சொல்ல. ஓ அப்படின்ட்டு அப்படியே மேலேருந்து கிளவரையும், ஆனால் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அப்படியே குறுகுன்னு பார்க்க ஐயோ கண்டுபிடிச்சிடுவானோ அப்படியே சார் எனக்கு நேரம் ஆச்சுன்னு கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து அபா விட்டால் போதும் அப்படின்னு குடுக்குன்னு ஓடி போய் இப்போ யார் மேலே மொதல் ஐயோ எவன்டா இங்கே செக் போஸ்ட் வச்சது அப்படின்னு நிமிந்து பார்க்குறீங்க. ஜேஹப் தான். ஹே ஏன் அப்படி ஓடி வந்துட்டுருக்க? இப்போ அது வந்து இது ஃபைல் கொடுக்க வந்தேன் சார். அதுக்கே இப்படி ஓடி வர? இல்லை நேராச்சா வீட்டில் அம்மா தேடுவாங்கள்ல, அதுதான் அம்மா போய் ஃபைலை கொடுத்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் நேராக வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, அதுதான். ஓ பார்த்துப்போ அப்படி மணி ஆடிட்டு
அப்பாடா அப்படி சொல்லிட்டு காரை திறக்கலான்னு வந்தா அங்கே திருப்பி ஜேகே ஐயோ இந்த பனைமரம் இங்கே என்ன பண்ணுறான் இப்போ இப்படி நான் காருக்குள்ளே போய் துணி மாற்றுறதுன்னு நீங்கள் முடிச்சிருக்க இந்த டிரைவர் எங்கே போய் தொலைஞ்சான் காணும் ஆளையே இவனெல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு ஜேகே ஐயோ நம்மளை தான் தேடுறானா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ என்ன செஞ்சு சமாளிக்கிறது அப்படின்ட்டு இவன் வந்தால் தானே உள்ளே போய் துணியை மாற்ற முடியும் இவன் வேறு எங்கேயாவது நகர மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு கால் வருது அவன் எடுத்து பேசிட்டேன் எங்கேயாவது நகர பட போயிட்டான் அப்படின்னு நீங்கள் அப்படியே குனிஞ்சு மெதுவாக வந்து காரை சத்தமில்லாமல் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் கடைன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அவன் வரத்துக்குள்ளே பண்ணல ஸோ நீங்கள் கடைன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆனால் அவன் வரவே இல்லை அவன் உள்ளே போயிடுறான் படான் இருக்கு சீட்டில் அப்படியே செஞ்சுட்டு ஷோப்பா கெட்டப்போ போட்ட தசவதாரம் கமலை விட என் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள் மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஜிமினோ எஸ் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறான் தயாங் ஏண்டா இங்கே பார் அப்படின்னு காட்டா ஜேகே ஓ பட்டன் கேமரா அவகிட்ட இருந்தது தான் ஓ மேடம் அந்தளவுக்கு இறங்கிட்டாங்களா எஸ் சரி அவ்வளோ தூரம் போகிறான்னு பார்க்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சே தான் தெரியாத மாதிரி அவனுக்கும் நடிச்சிட்ருக்கானுங்க ஸோ நீங்கள் கேமரா அப்படியே வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து உட்காரானுங்க நீங்கள் போகலாமா சார் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ முன்னாடி உட்காந்துருக்கான் அவன் உங்கள் கையை பிடிக்க நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க ஏண்டா உன் கை மட்டும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அது வந்து சார் நான் யூஸ் பண்ணுற க்ரீம் அது வந்து சன்ஸ்க்ரீம் அதனால் அப்படி இப்படின்னு எதாவது வளர ஓ ஆனால் நாங்களும் தான் என்னென்னமோ போடுறோம் இவ்வளோ ஒன்றும் சாஃப்டாலே ஆனால் உன்னை தொட்டால் கூட பொண்ணை தொடுற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு தயாங் பிள்ளைலேருந்து அப்படியே ஷோல்டரை பிடிச்சி சொல்ல ஐயோ இவனுங்க விட்டா கபாலி வரும் பண்ணிடுவானுங்க போலையே அப்படின்னு நீங்கள் இல்லை சார் நான் அப்படிலாம் இல்லை எனக்கும் அப்படி தான்டா இவனை தொடும்போது அப்படியே இவன் மேலெல்லாம் பார்த்தா பஞ்சமத்த மாதிரியே தோணுது அப்படின்னு ஜிமின்னு சொல்ல போதா குறைக்கு இவன் வேறையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாஸ் அடுத்து எங்கே போகிறோம் சொல்கிறோம் அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேர் சிரிச்சுக்கிறானுங்க உங்களுக்கு என்ன எதையும் கண்டுபிடிச்சிப்பானுங்களா அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணி பார்க்குறீங்க அவங்களோட பட்டன் கேமரா காணோம் ஐயோ இது எங்கே போச்சு ஒரு வேளை அதுக்கு இது கண்டுபிடிச்சிட்டானுங்களா ஐயோ அப்படின்னு நீங்கள் பதட்டமாக அவனுங்களா பக்காவனுங்களோ என்ன ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறீங்க ஓ அப்படி சொல்லி அவனுங்க ஒரு இடத்துக்கு சொல்ல அப்படி நீங்கள் அங்கே போகிறீங்க நீங்கள் காரை ஸ்டாப் பண்ணதும் அப்படியே சேக்கி உங்கள் பக்கம் திரும்பி டக்குன்னு அவங்க பேண்ட் பாக்கெட்டில் கை விட நீங்கள் பயந்துருங்க என்னடா பண்ணுற நான் ஒரு பொண்ணு என்னடா கண்டெடுத்தா கை வைக்கிறேங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டீங்க வாயால் சொல்ல முடியாமல் அவனும் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு ஃபோனை தான் எடுத்திருக்கான் ஃபோன் எடுக்கும் நீங்கள் என் ஃபோன் அப்படிங்கிறீங்க உனக்கு சும்மாலாம் சொல்ல முடியாது நாங்கள் டீல் பேச போகும்போது நீ அதெல்லாம் வீடியோ எடுத்து எங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கா அதனால் எப்போவுமே உன் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கும் டீல் முடிச்சு வச்சு தரேன் சரி சார் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போடா போ அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போடா என்ன வேறு ஃபோன் இல்லையா ஓ சூப்பர் இல்லைங்க மாங்காய் மடையனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இன்னொரு ஃபோன் வச்சுருக்கீங்க அதை எடுத்து எங்கடா இருக்க நீ சொன்ன இடத்துல தான் இருக்கேன் வேறு யாரும் இல்லை உங்கள் அசிஸ்டன்ட் ஃப்ரைடே நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டு இல்லை நீங்கள் வரும்போதே மெசேஜ் பண்ணியிருப்பீங்க லொக்கேஷனை ஸோ அவன் வந்துட்டான் அவனுங்க பேசிக்கிறதெல்லாம் கரெக்டாக கிளியராக விழுகிற மாதிரி வீடியோ எடுக்கிற ஓகே அவனுங்க கண்ணில் பற்றாதடா அப்புறம் நீ யார் கண்ணில் படாமல் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஏன்டி இப்படி பயமுடுத்துற என்ன பண்ணுறது நம்ம எடுத்துருக்க ஆப்ரேஷன் அவ்வளோ ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ எடுக்க நீங்கள் ஹாயா வாங்கடா நான் ஏன் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து வீடியோ எடுக்கணும் என் ஆள் இருக்கான் அதான் அவன் முடிச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க பாய்ஸ் எல்லாம் போனானுங்க ஒரு பாக்ஸோட உள்ள வரானுங்க அதை வந்து அப்படியே பின்னாடி வச்சுட்டு வந்து உட்காரானுங்க போகலாமா சார் போகலாம் என் ஃபோனு ஓ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறான் வாங்கிக்கிறீங்க அதுக்கப்புறம் எங்கே சார் போகணும் அவனுங்க ஒரு வீட்டோட அட்ரஸ் கொடுக்க அங்கே போ சரி சார் அப்படின்னா காரை ஓட்டிகிட்டு போய் அங்கே நிப்பாட்டினதும் அவனுங்க உள்ளே இறங்கி போக்க நீங்கள் வெளியே நின்றுக்கா உன்னை தனியாக கூப்பிடுமா உள்ளவா அப்படிங்கிறா தயாங் நான் எதுக்கு சார் நான் டிரைவர் தானே இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறீங்க பிகாஸ் அவங்க உள்ளே போனது நீங்கள் பின் வழியாக போய் அங்கே எல்லாத்தையும் பார்க்கலான்னு நினச்சிருப்பீங்க இவன் வேறு டேரெக்டாக கூப்பிட்டா எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க உன்னை உள்ளே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கழுத்து மேலே கையை போட்டு ஜேக்கே உங்களை எடுத்து பாட்டே உர்றா பரதேசி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அவனுங்க அப்படியே தரத்தானே உள்ளே எடுத்துகிட்டு போயிடறான் நீங்கள் என்னேண்டா இங்கே உள்ளே கொண்டாந்தீங்க நானே சர்ச் பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க வேறு அடிட்டு கையை பேசிட்டு நிற்க போய் காஃபி போட்டுவோம் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான் காஃபி நான் காஃபி போட்டால் நீங்களாம் சித்திரி பரவாயில்ல போயிருங்க பரவாயில்லையாங்க மாதிரி பார்க்க என்ன இல்லை நான் டிரைவர் எங்களுக்கு தெரியாதா ஏன் உனக்கு காஃபி போட தெரியாது இல்லை அதெல்லாம் சரி அப்போ அவங்க மெய்ட் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வா சரி என்ன எத்தனை பேர் காஃபின்னு கேட்க மாட்டியா சொல்லுங்கள்
ஒரே ஒரு காஃபி போதும், ஒரு போடா பரதேசி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சரி சார் அப்படின்னு மலையாட்டுறீங்க. அவனுங்க அப்படியே சிரிச்சிட்டு ஜிமினா வாடா போவான் அப்படின்னு அப்படியே 3 பேர் போயிடுறானுங்க. நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு திரும்ப அவனுங்க காணோம். எங்கே போனான்? காஃபி கட்டு எங்கே போய் தொலைஞ்சான்? ஓ ரூம் கூட சொன்னான். ஆனால் இதில் எது அவனை உண்டுதில்ல. சரி குத்து மதிப்பாக ஏதோ ஒரு ரூம்குள்ளே போவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபியோட மெதுவாக பதிங்க இங்கேயும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். இது யார் வீடாக இருக்கும், இங்கே எதுக்கு வந்திருக்கானுங்கன்னு மண்டையெல்லாம் பிச்சுக்க அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு இந்த ரூமாக இருக்குமோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ள ரூமை ஃபஸ்ட் பார்க்கலான்ட்டு ஒரு ரூமை அப்படியே ஓப்பன் பண்ணால் அது வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா காண யாரையும், என்ன யாருமே இல்லை, காலியாக இருக்குது. ஒருவேளை இந்த ரூம் இல்லையோ அப்படின்ட்டு திரும்ப போனால் இப்போ தாங்க அப்படியே பாத்ரூமில் இருந்துட்டு அவளோட வரான். அத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப அவனும் என்ன அவுத்தா காமிச்சேன் இப்போ எதுக்கு பயப்படுற அப்படிங்கிறான். இல்லை சார் இப்படி வந்து நீங்கள் நான் அப்படியே மூஞ்சில் கை வச்சு நீங்கள் திரும்பிக்கா. ஹேய் எனக்கு அப்போலேருந்து உன் மேலே டவுட்டு தான்டா, நீ பையன் தானா அப்படின்ட்டு ஜேகே ஒரு பக்கத்துலேருந்து வரான். இவனும் இங்கே தான் இருக்கானாங்கிற மாதிரிங்க. ஏன் சார் இப்படி வரலாம் டவுட்டு, நான் பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே ஜிம்மின் பின்னாடி வந்து அவங்க பின்னாடி அப்படியே ஒரு அடி. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியே கீழே போட போகிறீங்க. தயங்க வந்து காஃபியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே 3 பேர் உங்களை அப்படியே சுத்த. என்னடா வயசுக்கு வந்த பிள்ளை சடங்கு சுற்றுற மாதிரி சுற்றுறீங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டுக்க. அப்போது நீ ஆம்பளை தான். ஆமாம் சார். அப்போது ஷர்ட் அவுத்து உன் செஸ்ட்டை காமி நாங்கள் ஒத்துக்குறோம். எதை அப்படின்னு நீங்கள் பார்க்க. ஹே ஆம்பளை நீ தானே சொன்ன, ஒரு ஆம்பளை அப்படி பார்க்கலாம்டா தப்பு இல்லை அப்படிங்கிறானுங்க. போடா பொசக்கத்த பசங்களா அப்படிங்கிற மாதிரிங்க. ஆளை விடுக்கடா சாமி நான் போகிற வெளியேன்ட்டு. எனக்கு அதெல்லாம் கூச்சம் சார், நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க, அதனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெளியே ஓட பார்க்க. எங்கடா ஓடுற அப்படின்னு அப்படியே முடிவை பிடிச்சி இழுக்க நீங்கள் அப்படிங்கிறீங்க. ஜேகே ஓ இது ஒரிஜினலா, நான் கூட ஃபிக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறான். பாவி பண்ணாட அப்படின்ட்டு. சார் ஒரிஜினல் மொழி தான், நான் தான் பையன் அப்படி சொல்லி முடிக்கல. ஜிம்மின் முன்னாடி உள்ள மீசையை பிச்சு எடுத்துறான். ஓ பையன்தான் ஆனால் ஒட்டு மீசை வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்க. ஐயோ அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. அப்போ தயாங்கோ முன்னாடி உள்ளதை மறக்க தெரிஞ்சவனுக்கு பின்னாடி உள்ளதை மறக்க தெரியலேடி அப்படின்னு பின்னாடி திரும்ப அடிக்க. என்னடா ஆனால் ஒன்றா அங்கேயே அடிக்கிறீங்க, ஒரு போலீஸ் தான் நான், என்னடா என்னையவே இப்படி ட்ரீட் பண்ணுறீங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. என்னடி அப்படி பார்க்குற, கூட்டு வெளியே வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சி இழுக்க. ஷர்ட்டு கலந்து அவன் கையிலே போயிடுது. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு உங்கள் டிஷர்ட்டோட இருக்கீங்க. பட் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இதுக்கு மேலே நடிப்பியா நீ, இதனடி ஷார்ட் ஹேரு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் அடையாளம் கொஞ்சம் நேரம் கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. பட் நீ ரொம்ப ஸ்மார்ட் தான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன பட்டன் கேமராலாம் வச்சுட்டு வந்தா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டியோ, அப்போவே காணும் நினச்சேன், உங்களை தானா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு பார்க்குறீங்க. அவனும் சிரிச்சிட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் எனக்கு எங்களை வந்து ஸ்பை பண்ணிங்கன்னா நாங்கள் மாட்டிக்குவோம் அப்படின்னு அப்படியே 3 பேரும் சிரிக்கா. நீங்கள் அப்படியே பயந்து போய் ஹத்தி அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. சரி சொல்லு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறானுங்க. அது வந்து அப்படின்னு நீங்கள் திணற. சொல்லு அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் அவனோட கன்னை லோட் பண்ண. ஐயோ என்கிட்ட இதாண்டா கன்று இருக்க, பெரியவனாட்டம் எடுத்து காட்டுறேன், நானும் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனாலும் இப்போதைக்கு நம்ம இப்படிலாம் சொன்னால் நம்ம வந்த காரியமே கெட்டு போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு. அதை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எதை லவ்வா அப்படின்னு 3 பேர் அட்டன் டயத்தில் பார்க்க. ஒருத்தனாக இருந்தால் இப்படி சொல்லி சமாளிக்கலாம், 3 பேர் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது. அப்போ அவனுங்க சிரிச்சிட்டு ஓ லவ் பண்ணுறேன், அடுத்த பிட்டை போட ரெடி ஆகிட்டா அப்படின்ட்டு. ஓகே அப்போ யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அவனை தவிர மற்ற 2 பேரும் உன்னை போட்டுடுறோம் அப்படிங்கிறானுங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது எதை அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது, இவனை சொன்னால் அவனுங்க 2 பேர் போட்டுருவானுங்க, அவனை சொன்னால் அவனுங்க 2 பேர் போட்டுருவானுங்க. இப்போது எப்படியாவது எஸ்கேப் பார்க்கணுமே அப்படின்னு 3 பேர்த்தையும் லவ் பண்ணுறேன். எதை அப்படின்னு 3 பேரும் அட்டண்டயத்தில் பார்க்க. ஆமாம் நான் 3 பேர்த்தையுமே லவ் பண்ணுறேன், எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் யாரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அதான் அவங்க கூட இருந்தால் யார் மேலே அதிகமாக அன்பு இருக்கோ அவங்கள தான் லவ் பண்ணுறேன்னு நானே கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அதுக்கு தான் சும்மா இப்படிலாம் வந்தேன், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓ உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க, இன்னும் நீங்கள் யாருன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அவனுங்க எல்லாத்தையும் வந்து தோண்டி பார்த்துட்டானுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி இப்படியே கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி இப்போ நீங்கள் இப்படி ஒரு பிட்டை போட. ஓ அப்போ இவங்க 3 பேர்த்த தான் லவ் பண்ணுறியா, நான் கூட ஒரு லாங் ஹேரில் மனசையே பறி கொடுத்துறேன், கடைசியில் நீ இப்படி சொல்லிட்டிய அப்படின்னு சவுண்டு கேட்க.
அந்த விக்கமண்டுக்கு இப்படி ஒரு ஃபேனா, அது யாரு அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜின்னோப்பா. ஆத்தி அப்படின்னு பார்த்துருக்கா. ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க. இப்போ சுகா ஆரம்பெல்லாம் வர. ஐயோ இந்த கும்பல் எங்கே இங்கே வந்துச்சு அப்படின்னு நீங்களும் இப்போ அந்த அண்ணா நீ எங்கே இங்கே அதை நான் சொல்கிறேன் நீ எங்கே இங்கே அந்த மாதிரி அந்த காமெடி மாதிரி உங்களுக்கும் இப்போ அப்படியே 7 பேத்தையும் சுற்றி முற்றி பார்க்க மயக்கம் வராத குறையா நின்றுட்டுக்கா. 7 பேர் அப்படியே சிரிக்கிறானுங்க. ஏண்டா எல்லாம் வெளியில் தான் வேஷமாடா, அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டோம், அது பண்ணிக்க மாட்டோம், இதை பண்ணிக்க மாட்டோம், கடைசியில் எல்லோரும் ஒன்றா தான் திரியிறானுங்க. நான் தான் மாட்டிக்கிட்டேனா, இது அவனுங்க எனக்கு வச்ச பொரியா இல்லை நான் அவனுங்களுக்கு வச்சதா அப்படிங்கிற மாதிரி இங்கே திரு முழிச்சிட்ருக்கா அவனுங்களோ. சொல்லு இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லும்போது சொல்லு அப்படின்னு ஆரம் வந்துக்கார. இப்போ 3 பேசாமல் 7 இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டே இருக்கா. ஹே என்ன அப்படின்னு ஜேகப் கிட்ட வந்து இடிக்க. இரியா அடுத்து என்ன போய் சொல்கிறது தெரியாமல் நானே யோசிச்சுட்டுருக்கேன். ஆனால் நான் போலீஸ் கூட இவ்வளோ இது யோசித்து எக்ஸாம் எழுதலை, ஆனால் உங்ககிட்ட பதில் சொல்ல இவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. ஹே நீ போலீஸ்னால் நாங்கள் கிரிமினல்டியோ அப்படிங்கிறானுங்க அவருக்கு. அவ்வளோதான் போலீஸ்னு கண்டுபிடிச்சிட்டானுங்களா அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க. என்ன அப்படி பார்க்குற, இப்போ ஒன்றை வச்சு தான் ஒரு டீல் முடிக்க போகிறோம், எங்கள் கூட நீ வந்தே ஆகணும். அதெல்லாம் நான் வர முடியாது அப்படிங்கிறீங்க. நீ வந்து ஆகணும்னு ஆர்டர் போட்டோம், உங்ககிட்ட ரிக்வஸ்ட்லாம் யாரும் கேட்கல, பர்மிஷனும் கேட்கல, வா அப்படின்னு இருக்க. நான் வரமாட்டேன் இருக்கீங்க. வந்து தான் ஆகணும், இல்லைனா நீ ஒருத்தனை அனுப்பி வச்சுக்க ஓ அல்லக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவோட வீடியோ உனக்கு கட்டி போட்டுச்சு. அது என் ஃப்ரெண்டு ஃப்ரைடே அப்படிங்கிறீங்க. அதனால தான் தூக்கணும். எங்களை ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கிறாராம். அவனை யார் பார்த்துட்ருக்கான்னு கூட பார்க்கல, அந்த மாங்காவை இந்த மேங்கோ கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு உங்களை கலாய்க்காதீங்க. ஐயோ அவனும் மாட்டிட்டானா அப்படின்னு. அவன் உயிர் உனக்கு வேணும்ல. ஆமாம் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, அப்போ எங்கள் கூட வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறானுங்க. நீங்களோ அப்படியே ஒன்றும் பண்ண முடியாமல் பேசாமல் அவனுங்க கூட போகிறீங்க. உங்களை வச்சுக்கிட்டே அவனுங்க டீல் பேச உங்களுக்கும் அப்படியே ஆத்திரமாக வருது. பாவி பயிலுங்களா, நான் ஒரு போலீஸ்டா, உங்களை பிடிக்கலான்னு வந்தா என்ன வச்சு அப்படின்னு சொல்லி அழுகாத குறையா அப்படியே உட்காந்துட்டுருக்கா. டீல் முடிச்சுட்டு போகலாமா, என்ன சொன்னால் உங்களை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. நீங்கள் போங்கடா மண்ணாங்கட்டிங்களா, இதுக்கு மேலே முழுசாக நினச்சக்கப்புறம் முக்காடு இதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போயும் நம்ம ஏன் வந்திருக்கோன்னு தெரியாது, போலீஸ் மட்டும்தான் தெரியும், சமாளிப்போம் அப்படின்னு. ஆமாம் 7 பேத்தையுமே பிடிக்கும், அதில் யாரை ரொம்ப பிடிக்கும்னு தெரில, அதான் 2 பக்கமும் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறீங்க. ஆனாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாயாங்கிற மாதிரி சுகாவை. நீ இன்னும் எவ்வளோ தான் சொல்லுவேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம். ஓகே இவன் இப்போதைக்கு உண்மையே சொல்ல போகிறதில்ல, நடக்கட்டுங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறானுங்க. மறுபடியும் அதே வீடு தான். அப்படி வந்து என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன்டா இங்கேயே திரும்ப கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவனுங்களோ. என்ன அப்படி பார்க்குற, இங்கேயும் அங்கேயும் நீ மாறி மாறி இருக்கோ, உனக்கே கஷ்டமாக இருக்கும்ல. நீ தான் சொன்னல இங்கே 7 பேத்தையும் லவ் பண்ணுறேன்னு, யாரை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நீயே யோசிச்சு முடிவிடு. அதுக்கு தான் இந்த வீடு. நம்ம 7 பேரும் நாச்சி, நாங்கள் 7 பேர் ப்ளஸ் நீ 1, நமக்கு தனிமையான இடம். உனக்கு யோசிக்க நிறைய டைம் கிடைக்கும். நல்லா யோசிச்சு யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அவனை தவிர மற்ற பேர் உன்னை போட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போங்க. தீ அப்படின்னு அப்படியே உட்காந்துடுறீங்க. உங்களுக்கும் என்ன சொல்கிறது இல்லை. ஃப்ரைடே வேறு இப்போ காப்பாற்றணும், அவன் வேறு மாட்டிகிட்டு இருக்கான். ஐயோ இந்த லவ் பண்ணுறேங்கிறத கண்டினியூ பண்ணி தான் ஆகணுமா, பேசாமல் 7 பேத்தையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிடலாமாலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கோ கொஞ்சம் குளிச்சா நல்லா தோணுது. உங்களுக்கு எப்போவுமே டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்விம் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க ஸ்விம்மிங் பூலில், அதுக்குள்ளே இறங்கி குளிக்கணும்னு தோணுது. அங்கே பக்கத்துலேயே டவல் இருக்குது, அதை ஒன்று எடுத்து எங்கள் ட்ரெஸ்ஸை அந்த ஜென்ஸ் ட்ரெஸ்ஸில் தான், ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த டவலை அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கியே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குன்னு தோணுது. அப்படியே இருக்கா, திடீர்னு தண்ணிலாம் திடீர்னு சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னு நீங்கள் நிமிர்ந்து பார்த்தா இப்போ பாய்ஸ்லாம் அப்படியே ஸ்விம் ட்ரெஸ்ஸில் ஸ்விம்மிங் பூலில் இறங்க. அடட்டே மலை மாடுங்களா, நீங்கள் எங்கடா இங்கே இறங்குறீங்க, அதுவும் நான் இந்த குளத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பார்த்ததில்ல ஸ்விம் பண்ண வந்தோம், நீ எங்கள் டார்லிங் தனியாக ஸ்விம் பண்ணால் நாங்களும் கூட கம்பெனி கொடுக்க வந்தோம் அப்படின்னு ஒவ்வொருத்தனா கிட்ட என்னடா பண்ணுறீங்க, நான் எந்த கோலத்தில் இருக்கேன், இப்போ வந்து ஸ்விம் பண்ணுறானா, தள்ளுங்கடா அப்படின்ட்டு நீங்கள் நகர போக அப்படியே உங்கள் டவலை தயாங்க பிடிக்க டே அப்படின்னு பார்க்குறீங்க. போனால் அவுத்து விட்ருவேன் அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்னு நீங்கள் அப்படியே பதற. ஒழுங்கா எங்கள் கூட சேர்ந்து நீயும் ஸ்விம் பண்ண, இங்கேருந்து வெளியே ஓடணும்னு நினச்சா முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்ட வச்சுக்கிறான். நீங்களோ ஏன்டா என்ன படுத்துறீங்க, தெரியாதனமாக இவனுங்க இருக்கிற வீட்டில் இப்படி இறங்கிட்டேனேன்னு நீங்களே உங்களை நினச்சி கவலைப்பட்டுருக்க. சுகாவோ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, வா ஸ்விம் பண்ணுவோம் அப்படின்னு இழுக்கிறான். ஆளாளுக்கு இங்கே வா அங்கே வா. அட ஏன்டா என்னை ஒருத்தியை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு. நீ தானே சொன்னேன் 7 பேத்தையும் லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு ஜிமின்னு கேட்குறான். மறுபடியுமா அப்படின்னு. ஆமாம் 7 பேத்தையும் லவ் பண்ணுறேன் அப்படிங்க.
அப்போது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், எங்கள் 7 பற்றியும் நீ ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படிங்கிறா ஜேகே. இவன் வேறு அப்படின்ட்டு அப்படியே ஒரு வழியாக அந்த ஸ்விம்லாம் முடிச்சு வெளியில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்தா. அவங்க பக்கத்தில் வந்து அப்படியே தயாங்க உட்கார. இப்போ எதுக்கு மறுபடியும் இவன் வரான்? ஆரம் வந்து நீ எங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். எதை அப்படின்னு நீங்கள் அப்படியே ஷாக்காக எழுந்து நிற்க. என்ன ஷாக்கு அப்படின்னு அப்படியே எடுத்து ஜெயோ மடியில் உட்கார வைக்க. என்னையா பண்ணுற அப்படின்னு எழுந்து ஓட பார்க்குறீங்க. இதை பார்த்துட்டு அப்புறம் கூட அப்படின்னு ஜேகே ஒரு வீடியோ காட்டுறான். நீங்கள் அப்படி பாய்ந்து போய் என்ன இது அப்படின்னு பார்க்குறீங்க. ஜிமினோ, உன்னை விட கிளாரிட்டி செம்மையாக எடுத்திருக்கமா, ஃப்ரைடே எடுத்ததை விட இது நல்லா இருக்கா, ஜூம் பண்ணிப்பார் அப்படிங்கிறான். பக்கத்தில் வந்து ஆரம் டக்குன்னு அதை பிடிக்கிட்டு போதும் பார்த்தது அப்படிங்கிறான். என்ன இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற பார்க்குறீங்க. அதான் சொன்னமே, எங்களை பற்றி நீ லவ் பண்ணுறல, அப்போ எங்கள் 7 பற்றி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏதே அப்படின்னு பார்க்குறீங்க. யாஸ் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறானுங்க. முடியாது அப்படிங்கிறீங்க. அப்போ இந்த வீடியோ வெளியே போகும். 7 மாஃபியா கிங்கோட ஒரு பெண் போலீஸ் ஸ்விம்மிங் பூல் உல்லாசம்னு நாளைக்கு வரும். அடுத்த நிமிஷம் வேலை போகும். எப்படி வசதி அப்படிங்கிறானுங்க. நீங்கள் அப்படியே அவனுங்களே பார்த்துட்ருக்கீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.